श्रीशैलेशदयापात्रं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोदगस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैहिकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवदयः सनया विभूतिः शब्दं वदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्बहुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धना बोधं शरस्य महता भयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नीलागुङ्गस्तनगिरितटी शुद्धमुद्बोध्यकृष्णं पारार्त्यं संश्रुति शतशरशुद्धमध्यापयन्ती सोच्छिष्टायां शिरजि निगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदातस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः अन्नवयल पुதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னதிருப்பாவை பல்பதியம் இந்நிசையால் பாடிக் கொடுத்தாள் பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்வாவை பாடி அருளவல்ல பல்வளையாள் நாடி நீ வேங்கடவர்க்கென்னே விதியென்ன இம்மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு சததம் கீர்த்தயந்தோமா யதந்தஸ்ய திருடம்பிரதாக நமஸ்யந்தஸ்ய மாம் பக்தியாக நித்தியயுக்தா உபாசதே. சிவப்பிரியான ஸ்ரீமன் நாராயணனான திருமால் தான் பல பல அவதாரங்களை எடுத்தான். உலகத்தை திருத்துவதற்காக, அதற்காக இந்த பூவுலகத்தே ஆழ்வார்களை அவதரிப்பித்தான். மயர்வர மதிநலம் அருளப்பெற்ற ஆழ்வார்கள் சொல்லப்படுகிற 10 பேர் 12 பேர், பொய்கையாழ்வார், புதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமிழியாழ்வார், நம்மாழ்வார், மதுரகவிகள், குலசேகராழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், தொண்டரடிப்புடியாழ்வார், திருப்பானாழ்வார், திருமங்கையாழ்வார்னு 12 ஆழ்வார்கள் எம்பெருமானாலே அவதரிக்க பெற்றார்கள். இந்த லோகத்தை உபதேசம் கொண்டு திருத்துவதற்காக. அந்த கிரமத்திலே மார்கழி மாதம் அப்படிங்கிற பாவ நோன்பு நோக்க முற்பட்டு 14 நாட்கள் ஆகிறது. இன்றைய நன்னாள் எல்லா நாளுமே நல்ல நாள் தான், இனிய நாள் தான், சுபீட்சமான நாள் தான். ஆனாலும் எல்லா நாட்களுமே நல்ல நாள் தான், சுபீட்சமான நாள் தான். பகவானை சேவித்து விட்டு புறப்படுகிற பொழுது இந்த நன்னாள் ஆழ்வார்களிலே பெரியாழ்வாருக்கு அப்புறம் அவதாரம் பண்ணினதான தொண்டரடிப்புடியாழ்வாருடைய திருநட்சத்திரம் என்ற தினம். மார்கழியிலே கேட்டை திருநட்சத்திரம் இன்றைய நன்னாள். மார்கழி மாசம் கேட்ட நட்சத்திரம்னா தொண்டரடிப்புடியாழ்வாருடைய அவதார திருநட்சத்திரம். திருமண்டங்குடியிலே அவதரித்தவர். சோழ நாட்டிலே நம்ம கும்பகோணம் பக்கத்துல திருமண்டங்குடி அப்படின்னு இருக்கு. இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா சுவாமிமலைன்றது கொஞ்சம் அதுக்கு பக்கத்துக்கு உள்ளுக்குள்ள போனோம். திருமண்டங்குடி அப்படிங்கிற திவ்ய கஷேத்திரம். மண்டங்குடி என்பர் மாமரையோர் மன்னியசி தொண்டரடிப்பொடி தொண்டகரம் வட்டுதினத்தவையில் தென்னரங்கத்தம்மானை பள்ளி உணர்த்தும் கிரான் உதித்த ஊர். அந்த தொண்டரடிப்புடி ஆழ்வார் பூர்வசிக வைஷ்ணவ குலத்திலே அவதரித்தவர். அவர்
மண்டங்குடியிலே அவதரித்திருந்தாலும் திருவரங்கத்துக்கே எழுந்துருளி திருவரங்கநாதனை மட்டும் பாடினது அவர் ஒருத்தர் தான். இந்த பெருமைகள்ல சில பேருக்கு இந்த விருதங்கள் பெருமைகள் இருக்கும். திருவரங்கநாதன் பெரிய பெருமாள்னு சொல்றோம். அவருக்கு இந்த உற்சவம்லாம் நடக்கிற போது அரையர் சுவாமிகள், விண்ணப்பம் பண்ணுபவர்கள், இசை இயலிசை நாடகத்தோடு தாளம் போட்டு பாடக்கூடிய அரையர் சுவாமிகள் உண்டு. அவள்லாம் இந்த அத்தியன உற்சவம் ஆரம்பிச்சிடும். திருப்பல்லாண்டு தொடக்கம் திருநெடுந்தாண்டகம்னு சொல்லி ஆரம்பிச்சிடும். ஆரம்பிச்சு கொடுக்குன்னா பகல் 10 இரா 10ன்னு 10 நாள், நடுவில் வைகுண்ட ஏகாதசின்னு பார்த்தோம்னா மொத்தம் 21 நாள் உற்சவம் ஆகும். அதுல அந்த பெருமாளுக்கு என்ன அரையர்கள்லாம் கொண்டாடுவார்கள்னா, பதின்மர் பாடும் பெருமாள் அப்படின்னு கொண்டாடுவாங்க. பதின்மர் பாடும் பெருமாள் அப்படின்னா 10 ஆழ்வார்கள் பாடின பெருமை அவருக்கு உண்டு. ஆனா திருமலைக்கு பெருமாளுக்கு திருவேங்கடமுடைய அந்த கருவிலும் ஒரு 10 ஆழ்வார் பாடலை. அங்கேருந்து ஒரு அரையர் சுவாமி இங்க வந்தாராம். அதாவது இங்கேருந்து ஒரு அரையர் சுவாமி அங்க போனாராம். திருவரங்கத்திலேருந்து ஒரு அரையர் திருமலைக்கு போயிருக்காரு. அதே போல அந்த பெருமாளுக்கு திருவேங்கடமுடையானுக்கு கொண்டாட்டம் பாடணும். யார் யார் எப்படி இப்படிலாம் பாடிருக்கான்னு சொல்லணும். அங்க போய் அவர் என்ன பண்ணாராம், பதின்மர் பாடும் பெருமாள் அப்படின்னாராம். சுவாமி நிறுத்தம், 9 ஆழ்வார் தான் இங்க பாடியிருக்காரு. உங்க ஊர் ஆழ்வார் ஒருத்தர் பாடாமே விட்டுட்டார். தொண்டரடிப்புடி ஆழ்வார் ஒருத்தர் பாடவே இல்லை. அதனால 9 ஆழ்வார் தான் மங்களாசாசனம் திருவேங்கடமுடையானுக்கு. அதனால அந்த பெருமை அப்படிங்கிறது தோத்தும். ஆக தொண்டரடிப்புடி ஆழ்வார் அவதாரம் பண்ணினதான திருநக்ஷத்திரம் மட்டுமல்ல, ராமானுஷருடைய ஆச்சாரியராக இருக்கக்கூடிய பெரிய நம்பிகள் அப்படிங்கிற சுவாமியினுடைய அவதார திருநக்ஷத்திரமும் இன்றைய நாள். ஏன்னா 2 பேருமே அவதாரம் பண்ணது இன்றைய நாள். ராமானுஷருடைய ஆச்சாரியன்னு சொன்னா ஸ்ரீசைல பூர்ணர்னு பேரு, ரொம்ப உயர்ந்தவர். ராமானுஷருக்கு அவருக்கு மதுராந்தகம்ங்கிற திவ்ய கஷேத்திரத்துலதான் பஞ்சசம்ஸ்காரம் சாதித்தார். ஒரு மகிழ மரம் இன்றும் உள்ளது. அங்க ஒரு மரம் இருக்கு. அதுக்கு கீழே தான் சுவாமி ராமானுஷரை அமர்த்தி வைத்து அங்கே அவருக்கு சங்கு சக்கர லாஞ்சனங்களை பொறித்ததான இடம். அந்த 2 மகனீயர்களுக்கும் இன்றுதான் திருநக்ஷத்திரம். அவர்களை நினைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா அவர்கள்லாம் ஏதோ கிரந்தங்கள்ல பார்த்து சொல்லிட்டு வெறும் அதுல எழுதியிருக்கு சொல்லிட்டேன் போயிட்டேங்கிறதல்ல, அனுஷ்டானத்திலே கொண்டு வந்தவர்கள், அனுஷ்டித்து காண்பித்தவர்கள். அதனால அவர்கள் ரொம்ப முக்கியம். அந்த தொண்டரடிப்புடி ஆழ்வாருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு, பெரிய நம்பிகளுடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு மேற்கொண்டு இன்றைய தினம் நமக்கு இருக்கக்கூடிய பாசுரம் 14வது பாசுரம். இந்த பாசுரத்தால எழுப்பக்கூடிய பெண்பிள்ளை எல்லாரும் வரட்டும், ஊருக்கே அவதான் எல்லாரையும் நடாத்தி கொண்டு போகக்கூடிய பெண்பிள்ளை. எல்லாரும் வாங்கும், உங்க எல்லாரையும் சேர்த்தாலும் நான் கூட்டு போறேன் அப்படின்னு ஒரு லீடர் மாதிரி எல்லாரும் கொண்டு போகலையோ. நீ எப்படி வந்துடும், இப்படி வந்துடும், நீ கொடுத்துறியா, நீ கொடுத்துறியா, நீ பண்றியா, அது பண்றியான்னு சொல்லி எல்லாரையும் ஒருங்கிணைத்து கொண்டு வந்து அவர்களை சாமர்த்தியமா கூட்டி கொண்டு போகக்கூடிய ஒரு பெண் பிள்ளை. முன்னாடியே சொல்லிட்டா, நான் வந்துடுவேன், சரியா வந்துடுவேன், 3:30 மணியா, சரி வந்துடும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டா. ஆனா சொன்னபடி பண்ணல. அப்படின்னா என்ன அர்த்தம்? வாய் வார்த்தையா சொல்லிட்டே இருக்கா, காரியத்துல காணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளையை எழுப்புற பாசுரம் தான் இன்றைய 14வது பாசுரம். எழுப்பக்கூடிய கிரமத்திலே 9வது பாசுரம். மொத்தம் இருக்கக்கூடிய 30லே 14வது பாசுரம். உங்கள் புடக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் மகிழ்ந்து ஆம்பல் வாய் தும்பினான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போதுந்தான் எங்கள முன்னம் எழுப்புவான் வாய்வேஷம் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கையக்கண்ணானை பாட ஏலோ ரம்பாவாய் என்பது உங்கள் புடக்கடைங்கிற 14வது பாசுரம். இந்த வீட்டு பெண் பிள்ளை வாசலுக்கு வந்துட்டா, வந்து அவளை எழுப்புறா. அவ விடிந்ததற்கு அடையாளம் என்ன? இது எல்லாத்திலையும் எல்லா வீட்டு பெண் குழந்தைகளும் கேட்கறது, விடிஞ்சதுக்கு என்ன அடையாளம்? நம்மளே நம்ம குழந்தைகள்லாம் தூக்கி இருக்கும் விடி காத்தால எழுப்பி விடுவோம். எழுப்பி விட்டு
ஏந்திரு நேரம் ஆயிடுச்சு. அவள் ஒரு 1/4 மணி முன்னாடியே சொல்லுவான். ஏன்னா அப்பதான் குழந்தை எழுந்திருக்கிறதுக்கு சரியா இருக்குங்கிறதுக்காக ஒரு 1/4 மணி காலம் முன்னாடியே சொல்லுவா. எழுப்பி விட்டு வெந்நீர் போட்டிருக்கேன் எழுந்துக்கோ, வெந்நீர் போட்டிருக்கேன் எழுந்துக்கோ அப்படின்னு சொல்லுவா. அப்ப இது இல்ல சரியா இல்லை, மணி அவ்வளவு ஆகல் போல இருக்கே இது படுத்துட்டே. அப்புறம் இல்ல ஆயிடுதுன்னு சொல்லுவா. இல்ல இது கூட இருக்கு குறைச்சிருக்குன்னு எதையோ ஒண்ணு சொல்லுவா பெரியவா. அப்ப எழுந்திருக்கிறதுக்கு என்ன, அது எழுந்திருக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு அது பார்க்கும். இவா எழுந்திருந்தா தேவலாமேன்னு இவா பாப்பா. இந்த பெண் பிள்ளையானவள் என்ன நேரம் ஆயிடுத்து, விடிஞ்சதுக்கு என்ன காலம், காலம் உணர்த்துகிறதா சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறா. அதுக்குதான் சொல்றா, புழக்கட தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான். பத்தியா, புழக்கடைன்னு சொன்னா வீட்டுக்கு பின்பக்கம் இருக்கக்கூடிய தோட்டம். இந்த தோட்டத்துல வாவி, அங்க ஒரு தடாகம் இருக்கு, ஒரு குளம் இருக்கு, சின்ன பொய்கையாட்டம் இருக்கு. அந்த இடத்துல அதுக்குள்ள செங்கல் நீர் அப்படிங்கிற புஷ்பம், செங்கல் நீர் புஷ்பம், செங்கல் நீர் அப்படி மலர ஆரம்பிச்சுடுத்தான். அதைத்தான் சொல்றா, உங்கள் புழக்கட தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்தது, அப்படி அலர்ந்துட்டே வருது. ஆம்பல் கும்பினகான், மொட்டித்து வந்துட்டு இருக்கு. ஒன்னும் மலருகிறது, இன்னொன்னு மொட்டிச்சிந்து வருது. அப்படின்னா என்ன அர்த்தம், அடுத்தது பூக்க போறதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னான். உங்கள் புடக்கட தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான். அதுக்கு இந்த பெண் பிள்ளை உள்ளுக்குள்ள படுத்துன்னு சொல்றா, இல்ல நீங்களா போய் ஏதாவது வலிய ஏதாவது காரியம் பண்ணிருப்பேன், அதெல்லாம் ஒன்றும் பூக்கலை. நீ என் வீட்டுல மட்டும் பூத்துருக்குன்னு சொல்ற, அப்படி பூத்திருக்காது. நீங்களா போய் ஏதாவது வலி அதை பிரிச்சு விட்டுருப்பேளா இருக்கும், அதனாலதான் அது மலர்ந்த மாதிரி தெரியுது. என்னை எழுப்புறதுக்காக இந்த மாதிரி பண்றீங்களோ என்ன கேட்டான். அவ சொன்னா, அப்படி கிடையாது, எல்லா வீட்லயும் அப்படித்தான் இருக்குது, உன் வீட்லயும் அப்படிதான் இருக்குங்க. உங்கள் புழக்கடை, உங்க வீட்டிலே அங்கங்க இருக்கிறத பத்தி சொல்லல. இந்த ஆத்துல மட்டும் பூக்கும், அடுத்த வீட்டுல பூக்காதா? இப்ப இது சூரிய வெளிச்சம் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். சூரிய வெளிச்சம் கிரணங்கள் கீழே வந்து பாஞ்சுதுன்னா எல்லா செடிகளும் மலர வேண்டிதான். எல்லா செடிகளுடைய இலைகளும் அப்படியே பளிச்சுன்னு வெளியில வர போறது, எல்லாம் மட்டும் விரிய போறது, எல்லாம் நெகிழ்ந்துட போறது, டிச்சிட்டு கூம்பிட்டு வரும், அப்படியே மலர்ந்துருதோ இல்லையோ. அப்ப நம்மளே ஒரு நாள் முதல் நாள் பாக்குறதுக்கும் அடுத்த நாள் பாக்குறதுக்கும் நமக்கே வித்தியாசம் தெரியும். சின்னதா வெண்டைக்காய் பிஞ்சு வரும், அப்படி மஞ்சளா புஷ்பம் வந்து அதுக்கப்புறம் அதுக்குள்ள அது வெண்டைக்காய் இருக்கும், அது அப்படி சடக்குன்னு வெளியில வரும். பார்த்தோம்னா நமக்கே ஆச்சரியமா இருக்கும், நேற்றுக்கு பார்த்தோமே அன்னைக்கு வந்துடுது அப்படின்னு இருக்கும். அப்ப செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்தது, செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து போச்சு, ஆம்பல் பூம்பெடுத்து அப்படின்னா அது முட்டிச்சின்னு வந்திருக்கு. என்ன சொன்னா, இதெல்லாம் அடையாளம் இல்லை அப்படின்னா எல்லா வீட்லயும் அப்படித்தான் இருக்கு, உன் வீட்டுல மட்டும் இல்லை, உன் வீட்டுலயும் இருக்கு பாரு. உங்க வீட்டு கொல்ல பக்கத்துல இருக்கக்கூடிய புழக்கடையில இருக்கக்கூடிய அந்த குளத்திலையும் பூத்துருக்கு. அதுதான் அடையாளம் சொல்றோம். அப்படின்னா எல்லா வீட்லயும் அதுதான் அர்த்தம். உங்கள் புடக்கட தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான். இதெல்லாம் எனக்கு சரியா தெரியல, நீங்க ஏதோ என்னை எழுப்புறதுக்காக இந்த மாதிரிலாம் ஏதோ புதுசா ஏதோ சொல்லிட்டு இருக்குங்க, வேற ஏதாவது அடையாளம் இருந்தா சொல்லுங்கன்னு உள்ள இருந்து கேட்கிறாங்க. நீ இப்ப வேற காரணம் சொல்லி இந்த காரணம் சரியில்லை அப்படின்னு நிராகரிக்கிறான். நீங்க சொன்னது தப்பு அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லணும்னு இல்லையா? இப்ப சில பேர் தான் சொன்ன வார்த்தையை ஒதுக்க மாட்டான். ஒத்துக்கலைன்னா என்ன பண்ணுவான்னா, இதெல்லாம் சரியான காரணமா எனக்கு தோணல, வேற ஏதாவது இருந்தா சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவா. அப்ப அதுக்கு நம்ம தனியா ஒரு பிரமாணத்தை வச்சுக்கணும். பிரமாணம் 1 2 3, பிரமாணம் 1 ஒத்துக்கவில்லை என்றால் பிரமாணம் 2, ஒத்துக்கவில்லை என்றால் பிரமாணம் 3, எல்லாம் எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சுட்டா அவ ஒண்ணு ஒண்ணா சொல்ல, ஒண்ணு ஒண்ணா போடுறேன் வா, அப்படி நீ எது வரைக்கும் போறேவா நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ. அப்ப செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் செங்கிடுவான் போகின்றார். அடுத்த அடையாளம் சொல்றா, செங்கல் அதாவது செங்கல் நீர் வாய் நிகழ்ந்த ஆம்பல் வாய் கும்பினான், செங்கல் பொடிக்கூரை வெண்பத்தவத்தவர், காஷாடைய கட்டிண்டு இருக்கக்கூடிய சன்னியாசிகள். செங்கல் பொடிக்கூரை, பொடிக்கூரைனா செங்கல் பொடிக்கூரைனா செங்காம்பட்டையாட்ட அவர்கள் காஷாயத்தை தனியா ஒரு வஸ்திரம் வெள்ள வாங்கி அதை காஷாயத்தை காய்ச்சி அதை தனியா காய்ச்சி அதுக்குள்ள இதை முக்கணும், முக்கி ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டோம், அதுக்கப்புறம் அதை தனியா காய போட்டு அதுக்கப்புறம் எடுத்துதான் அவர்கள் உடுத்திப்பார்கள். ஏன்னா சன்னியாசிகள்னு சொன்னா, கீழே ஒரு நாள் விண்ணப்பம் பண்ணேன், சன்னியாசிகளுக்கு தாம்பூலம் கூடாது, தாம்பூலம் ஆகாது, தொடமாட்டான்.
பழங்களோ எதுவா இருந்தாலும் அப்படி தட்டுல வச்சோம்னா தட்டைத்தான் தொடுவாளே தவிர அந்த பக்கமே போக மாட்டான். தாம்பூலத்தை தொடமாட்டான், அக்னியை தொடக்கூடாது. பந்துக்களுக்கு முதல்ல என்ன சொல்லக்கூடாது தெரியுமா? நான் முன்னாடி இப்படி இருந்தேங்கிறதே சொல்லக்கூடாது. நான் சன்னியாசியா இருந்தேன், சன்னியாசியா இருக்கேன், இப்ப இருக்கிறத தான் சொல்லணுமே தவிர பூர்வாசிரமத்துல நான் இப்படி இருந்தேன்னே சொல்லிக்க மாட்டான். இப்ப நம்மளே பேசுற போது நான் அங்க இருக்கேன், அப்படி இருக்கேன், இப்படி இருக்கேன் அப்படி இல்லைன்னா சொல்லிக்கூடாது. அது சொல்றதுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி தற்பெருமை சொல்ற மாதிரி இருக்கும். அது அவர்கள் சொல்லிக்கூடாது. எதிகள் எல்லாவற்றையும் விட்டவர்கள், எதுவுமே இல்லை, இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டு திரும்பவும் முன்னாடி கதையை சொன்னோம்னா என்ன ஆயிடும்னா இன்னும் அந்த பற்று இருப்பதாக அர்த்தமாகும். பற்று இருக்கு, அதனால தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கிரகஸ்தர்களா நம்மளை போல இருந்தா நம்ம சொல்லிக்கலாம், ஏன்னா நமக்கு பற்று இருக்கு. இன்னும் நமக்கு பெண்டு பிள்ளை மன வீடு நகை இதெல்லாம் நமக்கு பற்றுதல் இருக்கு. ஆனா அவர்களுக்கு அது இருக்கணுமானா இருக்கக்கூடாது. வா எப்படி இருப்பா? அதுக்கு தான் வஸ்திரங்கள் எதுவும் இல்லாம காஷி ஆடையை உடுத்திக்கிறாங்க. செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர், பல்லு நல்லா வெள்ளைன்னு இருக்கான். இவாளுக்கு இந்த அடையாளம் எதுக்காக சொல்லணும் அப்படின்னா, அவர்கள் தாமச பிரகிருதிகள் அல்லர்கள், சத்த குணத்தவர்கள். வெள்ளைன்னா சத்தம்னு அர்த்தம், சத்த குணம்னு அர்த்தம். தாமசம்னா 3 குணங்கள் இருக்கும் இல்லையோ, நம்ம எல்லாருக்கும் 3 குணங்கள் உண்டு. இதுல 33 33 33 3 × 33.3 அப்படின்னா 99.999 வந்துடும். இதுதான் இருக்கு. அதுல அம்மாவாளுக்கு இது இப்ப 33 இருக்கா, சத்துவகுணம் 33 இருக்கான்னு சொல்ல முடியாது. ஆனா மத்த எல்லாம் நல்லா நிறைய இருக்கு. ஏன்னா சாப்பிட்ற உரப்பு, சாப்பிட்ற புளிப்பு, சாப்பிட்ற உப்பு இதெல்லாம் பார்த்தோம்னா நிறைய இருக்கு. உங்க உடம்புல 40 30 35 ஆச்சுன்னா, முன்ன நாள்ல எல்லாம் 60க்கு அப்புறம் தான் போய், அதுவும் ஏதாவது முடியலன்னா போய் பாப்பா. இப்ப 30க்கே நீங்க போய் உங்க உடம்ப தரவா ஒரு தடவை செக் பண்ணிடுவோங்கிறான். பண்ணிட்டோம்னா அப்பலேருந்து பிடிச்சது ஆபத்து, 30லேருந்தே ஆபத்து. அவன் ஆரம்பிச்சு இன்னும் அவன் 60 65 70 வரைக்கும் போகணும்னா அதுக்குள்ள இப்பலேருந்தே உனக்கு சர்க்கரை இருக்கு, உனக்கு உப்பு இருக்கு, உனக்கு புளிப்பு இருக்கு, உனக்கு இது இருக்கு, ரத்த அழுத்தம் கூட இருக்கு, ஏதோ சொல்லிவிடுறான். அதுக்கப்புறம் இப்பலேருந்தே மருந்து சாப்பிட்டா, அந்த மருந்து சாப்பிட்டா நிறுத்த முடியாது, அதை சாப்பிட்டே இருக்கணும். இதெல்லாம் கஷ்டம்தான். இவர்களுக்கு நமக்கு பிரகிருதியில இருக்கிறதுனால, இந்த உலகத்துல இருக்கிறதுனால நமக்கு என்ன கஷ்டமா இருக்கு? சத்வரஜகி ஸ்தமைதி குணாக பிரகிருதி சம்பவாகான்னு கண்ணன் சொல்லுறார். சத்வ ரஜசு தமசு 3 குணங்கள் இருக்கு. சத்வகுணமும் இருக்கு. சத்வகுணம்னா ரொம்ப சாத்விகரா இருக்கு, ரொம்ப அப்படி சாதுக்களாக வாழ்வது, எதுக்குமே கோவப்படுறது இல்லை, எதுக்குமே பதட்டப்படுறது இல்லை, எதுக்குமே அப்படி படபடப்போடு இருக்கிறது இல்லை, ரொம்ப சாத்விகாலா இருப்பான். அவளுக்கு சாத்விகர்கள்னு பேரு. அதே போல தாமச பிரகிருதிகள், இன்னொன்னு சோம்பல், ஆலசியத்தோடு இருக்கிறது, அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ரொம்ப அதாவது கோபத்துல இருக்கிறது, ரொம்ப குரோதமா கோபத்தோடு இருக்குது. சத்த தமைதி தமைதி சத்த ரஜஸ் தமைதி குணாகா. ரஜஸ்ன்னு சொன்னோம்னா ரொம்ப கோபதாபங்களோடு இருக்கிறது. அதே போல தாமசம்னு சொன்னா ரொம்ப சாத்விகர்களா, தாமசம்னா ரொம்ப சோம்பலா இருக்குது. இப்ப 3 குணங்களும் இருக்கு. அதுதான் பிரகிருதியில இருக்கக்கூடிய முக்குணங்கள். திரைவிண்ய விஷயாவேதாகான்னு சொல்லுகிறார். திரைகுண்யம், 3 விதமான குணங்கள் நமக்கு உள்ளது. இப்போ இந்த இந்த சன்னியாசிகளுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, சாத்விகர்களாக இருக்க வேண்டும். அவர்களும் கோபப்பட்டு இருந்தோம்னா, ஆமே கோபத்தை போகிறதுக்கு தான் இவர் சேவிக்கு வந்து இவரே இவ்வளவு கோபமா இருக்காரு அப்படின்ட்டோம்னா அப்ப அது பிரயோஜனமே இல்லாம போயிடுது இல்லையோ. அப்ப 3 குணங்களிலே அவர்கள் எப்படி இருக்கா? ரஜசும் இல்லாமல் தமசும் இல்லாமல் சாத்விகர்களாக இருக்கிறார்கள். இப்ப நம்ம ஒன்னே ஒண்ணு பிடிக்கணும். ஸ்ரீவைஷ்ணவ சன்னியாசிகள்னு முதல்ல பார்த்தோம்னா, அவர்களுடைய ஸ்ரீவைஷ்ணவ சன்னியாசிகளுக்கு இருக்கக்கூடிய தண்டம் பிடிச்சுட்டு இருப்பான். அந்த தண்டத்துல பார்த்தோம்னா 3 குச்சிகள் சேர்ந்து ஒன்றாக கட்டப்பட்டிருக்கும். அதுக்கு அடியில ஒண்ணு கட்டிருப்பா, மேல ஒண்ணு கட்டிருப்பா, நடுவில் ஒண்ணு கட்டிருப்பா, அதுக்கப்புறம் கொஞ்சம் மேல ஒண்ணு கட்டிருப்பா, எல்லாம் கட்டப்பட்டிருக்கும். 3 குச்சிகளை வச்சு கட்டிருப்பான். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, இந்த உலகத்துல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா, சித்து அப்படின்னு சொல்லப்படுகிற ஞானம் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் இந்த உலகத்திலே நாம் எல்லாம் எல்லாரும் இருக்கோம். சித் அப்படின்னு சொல்றது, சித்து
ரெண்டாவது அச்சித் அப்படின்னா ஞானம் இல்லாமல் இருக்கக்கூடிய வஸ்துக்கள், ஜட பொருள்கள், இதெல்லாம் இருக்கு. ஒண்ணு ஞானம் உள்ளவை, மற்றொன்று ஞானம் இல்லாதவை, மற்றொன்று ஈஸ்வரன் என்று சொல்லப்படுகிற எம்பெருமான். அப்ப இது மூணு தான் அந்த மூன்று குச்சிகளா சந்து வருகிறேன்னா, இந்த மூன்றாவதாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவன் சித்தையும் அச்சித்தோடும் கூடி இந்த லோகத்திலே அப்படி வியாபித்திருக்கிறான். அப்ப மூணு இருக்கும் இல்லையோ, அதுக்காகத்தான் மூன்று குச்சிகள் தண்டம்னு சொல்ற அந்த தண்டத்துல வச்சு கட்டியிருக்கான். அதுக்கு மேல பார்த்தோம்னா அதுல ஒரு வெள்ளை கொடி ஒண்ணு, வெள்ளையா ஒரு சின்னதா ஒரு கொடி கட்டியிருப்பான். அதுக்கு என்ன அர்த்தம்னா, அவர்கள் சாத்திகர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக வெள்ளையில சாத்திப்பான். மூணு சித்தீஸ்வர தத்துவங்கள் அதுக்கு மேல பார்த்தோம்னா இதோட சேர்ந்து பிணைந்து இருக்கிறது இந்த உலகத்திலேங்கிறதுக்கு கட்டி வச்சிருக்கா. மேல வெள்ளை கொடி இருக்கும். அதுக்குன்னா சன்னியாசிகள் பிடிச்சிட்டு வர்ற கொடியில பார்த்தோம்னா இதெல்லாம் வெள்ளையா இருக்கும் இல்லையோ, அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அவர்கள் சாத்விகர்களாக எப்பொழுதுமே இருக்க வேணும். சாத்விகர்கள் தான் எல்லாத்தையும் விட்டுட்டாலும் இல்லையா, அதுக்காகத்தான் இதெல்லாம் சேர்த்து அதை சேர்த்திருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால இவர்கள் தாமச பிரகிருதிகள் அல்லர்கள், இவர்கள் சாத்விகர்கள். அப்படிங்கிறதுனால்தான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் நன்னா அவள்லாம் என்ன பண்றாளாம், கார்த்தால தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார். தங்கள் திருக்கோயில் அவரவர்கள் தங்கள் தங்கள் சந்நிதிகளுக்கு புறப்பட்டு போறாளாம். யாரு? இந்த சாத்விகர்களாக இருக்கக்கூடிய அந்த சன்னியாசிகள் எல்லாம் புறப்பட்டு நேர போறாளாம். தங்கள் திருக்கோவில் அவரவர்கள் கோவிலுக்கு போறாங்க. போய் என்ன பண்ணணும்? சங்கிடுவான் போகின்றார். இதுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்றார். சங்கிடுவான்னு சொன்னா, ஒன்னும் அது பெருமாளுடைய சந்நிதியை திறப்பதற்கு இருக்கக்கூடிய திறவுகோலா இருக்கலாம், இன்னொன்னு சங்கமாக இருக்கலாம். அவ வாயில் வச்சு முன்னெல்லாம் விடிகாத்தால சங்கு ஊதுவா தெரியுமா? பெருமாள் சந்நிதிக்கு இப்பவும் உண்டு. ஏன் சங்கு ஊதுறதுங்கிறது பெருமாள் சந்நிதியில கற்பூர ஆரதி, ஒரு சாத்து முறை ஆறுது அப்படின்னு சொன்னோம்னா சங்கு எடுத்து ஊதுவர்கள். அந்த சன்னியாசிகள் எல்லாம் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போகின்றார். அவள்லாம் போற பத்தியால விடிகாத்தால அதுதான் விடிந்ததற்கு அடையாளம். ஏன்னா அவ நட்ட நடு ராத்திரியிலே போறா, வெடிகிற போதுதான் போறா. பிராமி முகூர்த்தி உத்தாய மனசா சிந்தைய ஹரின்னு சொல்லிட்டு அவரவர்கள் திருக்கோயிலுக்கு செல்லுகிறார்கள். பெருமாளுக்கு பண்ணி அவ காத்தால விடிகாத்தால எழுந்திருந்து சந்தியாவந்தனத்தை பண்ணணும். முக்கியமான வித்தியாசம் உண்டு. ஸ்ரீவைஷ்ணவ சன்னியாசிகளுக்கு கடைசியில போற வரைக்கும் சந்தியாவந்தனாதிகள் உண்டு. ராமானுஜர் தான் வாழ்ந்த காலத்திலே தள்ளாத வயதிலும் கூட 120 திருநட்சத்திரங்கள் இருந்தாரோ இல்லையோ, சந்நியாச ஆசிரம ஸ்வீகாரம் எடுத்துக்கொண்டதற்காக சந்தியாவந்தனம் கிடையாது. அவர்கள் 120 திருநட்சத்திரத்தை கூட ஆரோ ஒருத்தர் தோள்பட்டையில அப்படி தாங்கி கொண்டு அவர் போறதே எப்படி போறது தெரியுமா? கார்த்தால தீர்த்தமாடுவதற்கு முன்பு குளிக்கிறதுக்காக காவேரி போவார். போறபோது தோள்பட்டையில முதலியாண்டான் அவர் வயசாயிட்டதுக்கு அப்புறம் ஆரோ ஒருத்தர் தாங்களா பிடிச்சுன்னு போனோம் இல்லையோ, அதுக்கு போறதுக்கு தன்னுடைய மருமகன் தன்னுடைய தமக்கையனுடைய பிள்ளை, தங்கையனுடைய பிள்ளை, அந்த பிள்ளையினுடைய தோல்ல கையை வச்சுன்னு போவார் குளிக்கிறதுக்கு முன்னாடி. நல்லா கேட்டுக்கணும், குளிப்பதற்கு முன்பா. இது கார்த்தால தீர்த்தம் ஆடுறதுக்கு. குளிச்சுட்டு வரும்போது ஆருடைய தோல்ல கை வச்சுப்பார் தெரியுமா? பிள்ளை உறங்காவல்லி தாசர்னு சொல்லப்படுகிற ஒரு பாகவத அந்த உத்தமருடைய திருத்தோள்களிலேயே கையை வச்சுட்டு வருவார். அடுத்து வந்து பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ண போறார். அப்படி வச்சுக்கிட்டு தான் வருவார் அவர் சுவாமி. அப்ப அவ்வளவு உயர்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர் காத்தால வருவார், விடிகாத்தால சந்தியாவந்தனாதிகள் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நேர வந்து பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணணும். அந்த திருவாராதனத்தை ஆரம்பிக்க கூடியதாக இருக்கக்கூடிய சன்னியாசிகள் காத்தால விடிகாத்தால பாருங்கோ, அவெல்லாம் போறா. தங்கள் திருக்கோவில் செங்கல் பொடிக்கூறி வெண்பல் தபத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போகின்றார். இப்பதான் சொல்ற அவெல்லாம் விடிகாத்தால புறப்பட்டு போறா, தெரியலையா அவனுக்கு? அதான் அடையாளம் அப்படின்னு அடுத்த அடையாளத்தை சொன்னான். முதல் அடையாளம் இல்லே செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்தது ஆம்பல் கும்பித்துகான் பெண்ணே நான் இல்லை, நீங்களா போய் ஏதோ ஜபர்தஸ்தி பண்ணிருக்கேள் அதனால பூத்திருக்குமா இருக்கும். இல்லம்மா,
எல்லா இடத்துலையும் இருக்கு, எல்லா இடத்துலையும் உன் வீட்லேயும் பூத்துருக்கு, அதான் அடையாளம் விடிஞ்சதுக்குன்னா. வேற ஏதாவது சொல்லுங்கன்னா அதுக்கு தான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் செங்கிடுவான் போகின்றார். மேலே சொல்றா, எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் வீசும். எங்க எல்லாரையும் நீ தானே சொல்லிட்டு வந்த, நான் சீக்கிரம் வந்து எழுப்புறேன், நான் முன்னாடியே வந்துடுவேன், 3:30 மணிக்கே வந்துடுவேன், 3:15க்கே வந்துடுவேன்னு வாயாலே நன்னா பேசினியே. எங்களை முன்னம் எழுப்புவான், எங்களை முன்னாடி வந்து நான் எழுப்பிடுறேன்னு சொல்லி வாயில நன்னா பேசுற. வாய் சொல்லில் வீரர், ஆனா காரியத்தில் ஒண்ணும் இல்லை. அப்படிங்கிறது தான் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்பேசும் நங்காய். இந்த இடத்துல அவளை சொல்றது நங்காய்னு சொன்னான். நங்காய்னா பரிபூர்ணமானவளேன்னு அர்த்தம். நங்காய்னா பரிபூர்ணமானவளே. சரி, இந்த இடத்துல பரிபூர்ணமானவளேன்னு சொன்னா அந்த சப்தத்துக்கு அர்த்தம் இருக்கா? நன்னா பண்ணல அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்றும் பிரயோஜனமே இல்லை, சரியாவே பண்ணலன்னு அர்த்தம். அதான அர்த்தம். நன்னா பண்ணேன் அப்படின்னு சொன்னோம்னா அந்த அர்த்தம் சொல்றது என்னவோ நன்னா பண்ணேன்னு சொன்னா அதுல ஒரு அழுத்தம். இந்த அழுத்தத்தை கொடுத்தா எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணலைன்னு அர்த்தம். அதானே சொல்றோம். தெரியும் நீங்க பண்ணதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னோம்னா அந்த துவனியிலே வித்தியாசம் இருக்கு. சொல்றது என்னவோ பாசிட்டிவா சொல்ற மாதிரி இருக்கும், ஆனா அதோட அர்த்தம் என்னன்னா நீங்க அதுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இங்க சொல்றா நங்காய்னு சொன்னா, நீ முன்னாடியே எழுந்துட்டு எங்களை எல்லாம் எழுப்புறேன்னு சொன்ன பரிபூர்ணமானவள் அப்படின்னா பரிபூர்ணமே இல்லைன்னு. நங்காய் எழுந்திராய், சீக்கிரம் எழுந்திரு. இப்படியா கண்ணனோட நீ அனுபவத்தை பெற்றிருக்கிறாய் என்று நினைத்து கொண்டு அப்படியே ஆலசியத்தோட படுத்துட்டு இருக்கியே, நீ என்ன இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி நங்காய் எழுந்திராய் நானாதாய். கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையோ உனக்கு. பேசுற பேச்சு தான் பிரமாதமா இருக்கு. அப்படின்னு சொன்ன முந்தா நாள் சொன்னேன் இல்லையோ, பிரமாதம்னா என்ன அர்த்தம்? மறந்து போய் சொல்றாருன்னு அர்த்தம். ஆஹா, நங்காய் எழுந்திராய் நானாதாய், வெக்கமே கொஞ்சம் கூட இல்லையே. சொல்லிட்டு சொன்ன வார்த்தையை காப்பாற்றக்கூடாதா? இப்படியா இருப்பா? நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய், நல்ல வாக்குல நல்ல சாமர்த்தியம், ஒன்ன மாதிரி பேச்சு இருக்கே, பேச்சு சாமர்த்தியம். சில பேர் பேசுவா, நம்ம ஏதோ கடைக்கு போவோம், போய் வாங்கறதுக்கு சொல்லுவோம், பெரிய ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்துருப்போம். கொடுத்தவனே அதெல்லாம் வந்துருங்க, நீங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள சாமான் வந்திருக்கா பாருங்க பாரு. பார்த்தோம்னா 3 மணி நேரம் 4 தடவை ஃபோன் பண்ணணும், பண்ணதுக்கு அப்புறம் தான் வரும். ஆனா அங்க பேசுறத பார்த்தோம்னா ரொம்ப வாயில நன்னா பேசுவார். அப்படி சொல்றமா இல்லையா? வாயில நன்னா வெண்ணெய் தடவைன்னு பேசுறாவா அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பேசுவார், ஆனா காரியத்துல காணும். நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய், நல்ல வாக் சாமர்த்தியம் இருக்கே உனக்கு. நாவுடையாய், நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய், சங்கொடு சக்கரம், சங்கொடு சக்கரம் நீ வரணும், வந்து பாடணும். ஆற பாடணும்? பிரீதிக்கு போக்குவடாக இருக்கக்கூடிய எம்பெருமானை பத்தி பாட வேணும். ஏன்னா ஆரம்பத்துல சொன்னது செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் செங்கிடுவான் போகின்றார்னு சொல்ற இடத்துல அதுக்குதான் ஆரம்பத்துல ஒரு பகவத்கீதையினுடைய ஸ்லோகத்தை விண்ணப்பம் பண்ணினேன். அவர்கள்லாம் எப்படி இருக்காளாம்? சததம் கீர்த்தயந்தோமாம் யதந்தஸ்ய திருடவிரதாகா நமசந்தஸ்ய மாம் யுக்தாகா என்ன சொல்றா? நித்திய யுக்தா உபாசத்தே. நித்தியமா அவ எப்படி பெருமாளை சேவிக்கிறானா? சததம் கீர்த்தயந்தோமாம், சததம் கீர்த்தம், எப்ப பார்த்தாலும் பெருமாளையே சேவிச்சுட்டு இருக்காங்க. சில பேர் சொல்லுவா, எப்ப பார்த்தாலும் இதே பண்ணிட்டு இருக்கான்னா, பெருமாள் சேவிக்கிறது போய் எப்ப பார்த்தாலும் இதே பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல முடியுமா? ஆமா, நம்ம பெருமாள் சேவி எப்ப பார்த்தாலும் பண்ணிட்டே இருக்குமே அப்படின்னா, எப்ப பார்த்தாலுமே எத்தையோ ஒன்று வாயில போட்டு குறிச்சுட்டே இருக்குமோ இல்லையோ, அது மட்டும் பண்ணலாமா? பெருமாளை பத்தி சேவிக்கணும், எப்ப பார்த்தாலும் பெருமாளை சேவிக்கணும், வேற என்ன சொல்றது அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் காலம்பரை ஒரு தடவை சேவிச்சா போறோம், சாயந்தரம் ஒரு மிச்ச நேரம்லாம் அப்படின்னா அதைத்தான் சொல்றாரு கண்ணா. நீங்க சததம் கீர்த்தயந்தோமாம் யதந்தஸ்ய திருடபிரதாக, சததம் சதா சர்வகாலமும் என்னை பத்தியே சிந்தனை போயிட்டே இருக்கணும். இதைதான் சொல்றாரு, என்னை பத்தியே நினைச்சு கொண்டு அப்படின்னு சொல்ற. சததம் கீர்த்தயந்தோமாம், என்னை பத்தி, யதந்தஸ்ய திருடவிரதாக, அவன் எப்படி இருக்கானா? திருடமான விரதத்தோடு ஒரு காரியம் பண்றான்னா அவனுடைய நோக்கு வந்து ரொம்ப தெளிவா இருக்கும். அவன் ஒரு முடிவு எடுத்தாருன்னா அது அப்படியே தெளிவா இருக்கும். கொஞ்சம் கூட அதுல பிசிறோ இல்ல போறோம் பரவாயில்ல நான் எடுத்துக்கிறேன் அப்புறம் பண்றேன் இப்பறம் பண்றேன்னு அப்படியே வழவழா குழகுழான்னு சொல்ல முடியும், அந்த மாதிரி இருக்காது. திருடமான விரதம் எதுல? எம்பெருமான தவிர
வேற எங்கேயும் அவனுடைய சித்தம் போகாது. என்னை பத்தியே நினைத்து கொண்டிருப்பன். சததம் கீர்த்தயந்தோ மாம் யதந்தஸ்ய திருடப்பிரதாக நமஸ்யந்தஸ்ய மாம் பக்தியாக. எப்போதுமாக என்னை சிந்தித்துக் கொண்டிருக்கிறபடியினாலே நித்தியுக்தா உபாசதே, என்னையே அவன் வழிபடுகிறபடியினாலே அவன் ஆனந்தமாக இருக்கிறான்னு சொன்னது கண்ணன் பகவத்கீதையில சொன்னார். அத மாதிரிதான் இந்த சந்நியாசிகள் எல்லாம் சாத்விகர்களாக இருக்கின்றபடியினால அதையே பண்ணிட்டு இருக்கான். அவளுக்கு வேற சிந்தனமே கிடையாது. காத்தால எம்பெருமானார் எழுந்திருக்கிற பொழுது எழுந்திருந்து பிக்ஷைக்கு வீதிகள்ல வர்றபோது திருப்பாவை சொல்லிட்டே தான் வருவார். இப்ப அவரவர்கள் இல்லத்துல சாப்பாடு தளிகை பண்றோம். இந்த தளிகை பண்றதுக்கு என்ன சொல்லணும்னா, இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கிற ஒரு காயை பண்ணிடுவோம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லாமன்னா, இன்னைக்கு பெருமாளுக்கு என்ன தளிகைன்னு தான் கேட்கணும். கேட்கறதே பெருமாளுக்கு இன்னைக்கு என்ன நைவேத்தியத்துக்கு செய்ய போகிறாய் அப்படின்னு தான் கேட்கணும். ஏன்னா இந்த இந்த வீட்டுல இருக்கக்கூடிய இந்த பர்த்தா அவர் இருக்காரு, அந்த குடும்பத்துல தலைவர், அவர் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணணும், பெருமாளுக்கு பூஜை பண்ணணும். பெருமாளுக்கு பூஜை பண்ணணும்னா அப்ப அவர் கார்த்தாலே விடிகாத்தாலே எந்திருந்து எல்லாம் அபிகமனம், உபாதானம், வித்யா, சாத்தியாயம், யோகம்னு 5 காலமா ஒரு நாளைக்கு 60 நாழிகை இருக்கு. 60 நாழிகை. ஒரு நாழிகைங்கிறது 24 நிமிஷம். 24 24 48 48 12 60 நிமிஷம். அப்பன்னா 2.5 நாழிகை 1 மணி நேரம். ஒரு நாழிகைன்னு சொன்னா முந்த நாள் எல்லாம் 1/2 மணி நாழிகையில வந்துருவேன் அப்படின்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 12 நிமிஷத்துல வந்துருவேன்னு அர்த்தம். இப்ப ஒரு நாழிகை என்றால் அதுக்கு 24 நிமிஷம் கொண்டது ஒரு நாழிகை. 2.5 நாழிகை கொண்டது 1 மணி நேரம். அப்படின்னா இந்த ஒரு நாளைக்கு இருக்கிற 60 நாழிகைய நான் 5 அதாவது ஒவ்வொன்றையும் பகல் கணக்கு அப்படின்னா 30 நாழிகை, ராப்போது கணக்குன்னா 30 நாழிகை, 30 30 60 நாழிகை. அந்த 30 நாழிகையை எப்படி தனித்தனியா அபிகமனம்னு வெடிகாத்தால எழுந்திருக்கிறது, உபாதானம்னு பெருமாளுக்கு பண்றதுக்கு தயார் பண்றது, இஜ்யா அதுக்கு அப்புறம் மேற்கொண்டு சந்நிதிகளை எல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து வைக்கிறது, சுவாத்தியாயம் பெருமாளுக்கு பண்றது, அதுக்கப்புறமா யோகம்னு கடைசியா எல்லாம் பண்ணணும்னு இந்த காலத்துல இப்படி பண்ணணும்னு அந்த நாள்ல அப்படி இதேதான் பண்ணிட்டு இருப்பான். வேற எதுவும் பண்ண மாட்டான். அப்படி இருக்கிறதுனால அப்படி இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பா? திருடமான விரதத்தோடும் என்னையே நினைப்பவர்களாகவும் இருக்கிறார்கள். அப்படின்னா இந்த சன்னியாசிகள் எம்பெருமானார் காத்தால எழுந்திருந்து இதெல்லாம் பண்ணிட்டு திருவாராதனம் பண்ணிட்டு அவர்கள் சாப்பிடுற போது 2:30 மணி 3 மணி நித்தபடியே தான். அப்ப அப்படி இருக்கோ இல்லையோ, அவர்கள் விடிகாத்தால எழுந்திருப்பார், காத்தால திருப்பாவை சொல்லுவார். ராத்திரி பொழுது மடத்துல என்ன பண்ணுவாரா, குறுக்கையும் நெடுக்கையும் நடப்புறான் இரவுல. அப்ப அவர் என்ன பண்ணுவார்னா திருவாய்மொழி சேவித்துக் கொண்டே செய்வார். கார்த்தால திருப்பாவா, ராத்திரியில திருவாய்மொழி சொல்லுவாராம், சொல்லிட்டே இருப்பாராம் குறுக்கையும் நெடுக்கையும் மடத்துக்குள்ள. அப்ப இவ்வளவும் பண்றாருன்னா எம்பெருமானுடைய சித்தம் அவர் பக்கத்துலதான் சித்தமே. சித்தம் நில்லா, வேற எங்கேயும் சித்தம் போகாது, இங்கேயேதான் இருக்கு. என்ன சொன்னா அப்ப பாட மேல சொல்றா, செங்கல் நீர்வாயினர் இந்த ஆம்பல் வாய்க்கும் பிறகான் தங்கள் செங்கல் முடி கூறி வெங்கல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் செங்கிடுவான் போகின்றார், எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்வேஷம். எங்களை எழுப்புறேன்னு சொல்லிட்டு நீ மாடுபடி தூங்கிட்டு இருக்கியே, நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய். என்ன சொல்றா, சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் பாதேயம் புண்டரீகாட்சம் நாம சங்கீர்த்தனாமிருதம்னு சொல்றா. புண்டரீகாட்சம்னா பங்கைய கண்ணன், செந்தாமரை கண்ணன், புண்டரீக அக்ஷன். அந்த பெருமாளை பாட வேண்டும். எதற்காக அப்படின்னா அவனை போய் சென்று அடைவதற்காக, அவனிடத்திலே போய் நாம் அவனோடு பகவத் அனுபவம் கிருஷ்ண அனுபவம் பண்ண வேணும் என்பதற்காக அந்த எம்பெருமானை நாம் பாட வேணும். பங்கைய கண்ணானை பாட. அந்த கண்கள் இருக்கே, ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. அப்படி இருக்கக்கூடிய கண்கள் படைத்த புண்டரீகாட்சனை பாட. சங்கு சக்கரமேந்தும் தடக்கையன்னு சொன்னார். தடக்கைகள்லாம் நல்லா நீண்டு போயிருக்கான். எதுக்காக நீண்டு இருக்குன்னா சங்கு சக்கரம் எல்லாம் அதுல இருக்கு. சங்கு சக்கரம் இங்க வச்சதுனால இதெல்லாம் ஒரு பக்கம் ஆழினா சக்கரம், மற்றொரு பக்கம் சங்கம், இந்த பக்கம் வலக்கையிலே சக்கரம், இடக்கையிலே சங்கம். இவை உடை மால்வண்ணன் ஆழ்வார் தெரிவிக்கிறார். பொன்னார் சாரங்கமுடைய வடிகளை இன்னாரன்னறியேன்னு திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றார். இந்த சங்கு சக்கரங்களோடு இருக்க, சங்கினோடும் நேமியோடும்
தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமேன்னு திருக்குறுங்குடிக்காக மங்களாசாசனம் பண்றார் நம்மாழ்வார். எங்கனேயோ அன்னமீர்காள் என்னை முனிவதினியே நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பிய நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. என்னோட நெஞ்சம் பறிபோடுதுன்னுட்டார். என்னோட நெஞ்சம் என்னிட்ட இல்லை, இங்க காணும். எங்க படுதுன்னா பெருமான் கிட்ட படுது. ஏன் அங்க போச்சுன்னா சங்கு சக்கரங்களை ஏந்தின அந்த பெருமாள் நிற்கிற நிலையை பார்த்தேன். நான் நானாக இல்லை, என்னுடைய அப்படி சித்தமெல்லாம் அவங்கிட்ட படுது அப்படின்னு பராங்குஷ நாயிகா பாவத்திலே நம்மாழ்வார் பராங்குஷ நாயிகா பாவத்திலே பாடுறார், பெருமாளை பாடுறார். யாரு? திருக்குறுங்குடியில் இருக்கக்கூடிய வடிவு அழகிய நம்பி. அந்த பெருமாளுக்கு வடிவு அழகிய நம்பின்னு பேரு. ரொம்ப சுந்தர பரிபூர்ணன்னு சம்ஸ்கிருதத்துல பேரு. சுந்தரம் அழகன், பரிபூர்ணன். அவருக்கு நமக்கெல்லாம் பரிபூர்ணத்துவங்கிறது கிடையவே கிடையாது. நமக்கெல்லாம் கோளாறு நிறைய உண்டு. பூர்ணத்துவங்கிறதே கொஞ்சம் கூட கிடையாது. சீசையில பூர்ணன்னு சொல்லப்படுகிற பெரிய நம்பிகளுக்கு பரிபூர்ணத்துவம் உண்டு. அவர் ரொம்ப அவருக்கு இன்னைக்கு எல்லாம் உற்சவம் நடக்கும். தொண்டரடிப்புடி ஆழ்வாருக்கு உற்சவம், தொண்டரடிப்புடி ஆழ்வாருக்கு திருவரங்கத்துல ஆச்சரியமா நடக்கும். மண்டங்குடி அவதார ஸ்தலத்துல அத்தனை ஆச்சரியமா உற்சவம் நடக்கும். அதே போல பெரிய நம்பிகளுடைய திருமாளிகை, அவர் வம்சத்துல வந்தவர்கள் 1020 எவ்வளவு வருஷம் ஆச்சுன்னா 1028 வருஷம் ஆச்சு அவர் அவதாரம் பண்ணி. அவ்வளவு வருஷம் ஆச்சு. அங்க அவர் திருவரங்கத்திலே அவதரித்து அவருடைய வம்சாதிகள் இன்னைக்கும் அந்த பீட்டத்தை அலங்கரித்து, பீட்டம்னு சொன்னா அவர்கள் கிரகசாஸ்திரம தர்மத்துல ஆச்சாரிய புருஷர்களாக இருந்து சிஷ்யர்களுக்கு அத்தனை தூரம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வடிவழகிய நம்பின்னு சொல்லப்படுகிற திருக்குறுங்குடி அந்த பெருமாளுக்கு சுந்தர பரிபூர்ணன், பரிபூர்ணமா இருக்கார். அவரை நேர பார்த்தா என்ன அழகா இருக்கா அப்படின்னு சொல்லும்படியா அந்த பங்கைய கண்ணனை பாட ஏலோ ரம்பாவாய் அப்படின்னு இந்த பாசுரம். அதே போல சங்கு சக்கரமேந்தம் தடக்கையன்னா சரி ஆழ்வார்கள், ஏன்னா இந்த திருமேனியில் இருக்கக்கூடிய பெருமாள் திருமேனியில் இருக்கக்கூடிய அந்த ஆயுதங்கள் திவ்ய ஆயுதங்கள், இந்த ஆயுதங்கள் தான் கீழே வந்து அவதரித்தது. ஆழ்வார்களாக அவதாரம் பண்ணினார்கள். பெருமாள் திருமேனியில சங்கு இருக்கார், சக்கரம் இருக்கார். சக்கரத்தினுடைய அம்சம் தான் திருவிழி ஆழ்வார். சங்கத்தினுடைய கருடனுடைய அம்சம் தான் பெரிய ஆழ்வார். ஒவ்வொருத்தர் பொய்கை ஆழ்வார்னா சங்கத்தினுடைய அம்சம் அப்படின்னு, வனமாலை அப்படின்னா குலசேகர ஆழ்வாருடைய அம்சம் அப்படின்னு, அப்படி ஒவ்வொருத்தரா அவதாரம் இந்த லோகத்திலே பண்ணது எதுக்கானா இவர்கள் எல்லாம் கீழிறங்கி வந்து உபதேசம் பண்ணுவதற்காக வந்து அவதாரம் பண்ணா. இதே திருவரங்கத்துக்காக ஒரு பாசுரம் நம்மாழ்வார் பாடிருக்கார். கங்குலும் பகலும் கந்துயில் அறியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரம் என்னே கைகூப்பும் தாமரை கண்ணென்னே தளரும் எங்கனேதரிக்கேன் உண்ணவிட்டன்னும் இருநிலம் கைதொழாவிருக்கும் செங்கையல்வாய் நீர் திருவரங்கத்தாய் இவள் தரத்து என் செய்கின்றாய். ஆழ்வார் பாசுரம். கங்குலும் பகலும் கந்துயில் அறியாள், தூக்கமே வரல. ஏன்? கங்குலும் பகலும், கங்குல்னா ராத்திரி, பகல்னா பகல். கங்குலும் பகலும் கந்துயில் அறியாள்னு சொன்னான். கந்துயில் அறியாள்னா தூக்கம் தெரியாதுன்னு அர்த்தம். தூக்கம் தெரியாதுன்னு சொன்னா பிறந்ததுல இருந்தே தூக்கமே தெரியாது. தூக்கம் கொள்ளாள்னு சொல்லிருக்கலாம், சொல்லாம தூக்கம் அறியாள்னு சொன்னா இவளுக்கு பிறந்ததிலிருந்தே தூக்கம்னா என்னன்னு தெரியாது. ஏன்னா சங்கு சக்கரங்களே கைகூப்பும். சங்கு சக்கரம்னு சொன்ன உடனே கை கூப்பிடலாம். இந்த குழந்தை, இந்த சின்ன குழந்தைகள்லாம் பிறந்து ஒரு 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 அப்படி உட்காந்துக்கும். அதனால உட்காந்துக்க முடியாது, ஷடாந்து சாஞ்சி விழுந்துரும். அந்த சிதியில என்ன பண்ணுவான்னா இந்த தாயாரும் தோப்பனாரும் அந்த குழந்தையோட 2 கையும் கூப்பிடுவான். கூப்பி தலைக்கு மேல வைப்பா. கோவிந்தா சொல்லு, கோவிந்தா சொல்லு அப்படிங்க. அந்த குழந்தை அப்பவே கோவிந்தா சொல்லுவான். அப்படி சொல்லுவா. முன்னாடி பின்னாடி ஆட்டுவா. இப்படி முன்னாடி பின்னாடி இந்த குழந்தை ஆட்டம். கோவிந்தா சொல்லுன்னா உடனே கோவிந்தா சொல்லும். அந்த குழந்தை 6 வந்தாலும் கோவிந்தா சொல்லு அப்படிங்க. இந்த குழந்தை பராங்குஷ நாய்க்கு என்ன பண்றாளாம், சங்கு சக்கரங்கள்னு சொன்ன உடனே கை கூப்பிடலாம். ஏன்னா சங்கு சக்கரங்களே கைகூப்பும் தாமரை கண்ணன்னே தளரும். தாமரை கண், அந்த கண்களை பார்த்தா, இந்த கண்கள் எப்பேற்பட்ட கண்கள் தெரியுமா? தூது செய் கண்கள்னு சொன்னான். அந்த கண்ணை வச்சு என்ன பண்ணணும்னா நம்மளை பெருமாள் பக்கத்துல அது ஈர்க்குமா. இந்த கண்கள் தூது விடுறதாம். முதல்ல இந்த பக்தன்கிட்ட எப்படி போலாம் அப்படின்னு பாக்குறது. பார்த்துட்டு இவனை முதல்ல நம்ம கண்ணை காட்டுவோம். கண்ணை காட்டினா இந்த கண்களுக்கு மயங்காதவனே கிடையாது அப்படின்ட்டு கண்கள்னால அப்படி நல்லா கட்டாட்சம் பண்றான். ஒவ்வொரு பக்தனுக்கும் ஒவ்வொரு விதமா அந்த கண்கள் சேவை சாதிக்கும். அவர் பார்த்த உடனே அந்த கண்ணை பார்த்த உடனே கண்ணு என்னமா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கும் பக்தி வளர்ந்து என்ன பண்ணும், திருவடியில் கொண்டு வந்து சேர்த்துக்கும். இந்த கண்ணுக்கு காரியம் என்னன்னா
இந்த ஒவ்வொரு பக்தனையும் அவன் பால் ஈர்ப்பதற்காக தூதுவிடக்கூடிய கண்கள்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். தூது செய் கண்கள் என்று சொல்றார். அது என்ன எப்பேற்பட்ட கண்கள்னா வாட்டமில்லாத கண்கள். வாட்டமில் கண்கள் மேனி முனியேறி தனிவிந்து. ஒரு நாள் அந்த கண்ணுக்கு வாட்டம் உண்டானா நம்ம கண்ணில் பார்த்து நம்மளை பார்த்தோன்னே சொல்லுவா, ரொம்ப அப்படி சொரத்தே இல்லாம இருக்கு, ஏதாவது காரியம் ஏதாவது தப்பு தப்பா ஆயிடுதா அப்படின்னா, ஆமா இந்த மாதிரி ஆயிடுது அப்படின்னு விடுவோம். ஏன்னா நம்ம முகத்தை பார்த்தவொடனே தெரிஞ்சுக்கிடுவோம். கண் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இவா எப்படி இருக்காங்கிறத நம்ம சொல்லிவிடலாமோ இல்லையோ. ஆனா பெருமானுடைய கண்கள் இந்த பாகவதனை எப்படி ரட்சிப்பது, பக்தனை எப்படி ரட்சிப்பதுங்கிறதுக்கே துடிச்சுன்னு இருக்கான். அதுதான் சொல்றா, சங்கு சக்கரமேந்தும் தடக்கையன். இந்த அதை ஏந்தின்னு இருக்கக்கூடிய தடக்கையன். ஏன்னா சக்கரம்னு சொன்னா அது யார போய் துஷ்டர்கள் இருந்தா அவளை முடிக்கிறதுக்காகவே தயாரா சித்தமா இருக்குது. சங்கம்னு சொன்னோம்னா அந்த சங்கத்தை எடுத்து எல்லாரையும் எழுப்பணும்னா பெருமாளுக்கு சண்டை போடுறதுக்காக போனால் பாரதம் போகும்போது சகோஷோ தாஷ்டிரானாம் ஹதயானி எதாரையதுன்னு மகாபாரதத்துல சோகம். அப்ப அப்படி ஊதுறாரு. சங்கத்தினுடைய ஒலி ஒண்ணுதான். ஆனா கௌரவர்களுடைய மனசெல்லாம் உளுத்து போச்சு, பாண்டவர்களுடைய ஹிருதயம் எல்லாம் பொலிஞ்சு போச்சு. ஏன்? சங்கத்தினுடைய துவனி ஒண்ணுதான். உன்னுடைய மனோபாவம் எப்படி இருக்கு? நீ பண்ணது என்ன? அவர்களை ஏமாத்தினேன், அதனால உனக்கு ஹிருதயம் அப்படியே கொலைஞ்சு போச்சு. அப்பவே நாம தோத்துட்டோமோ அப்படிங்கிற எண்ணம் வந்துட்டுதான் அவளுக்கு. ஆனா பாண்டவர்களுக்கு அப்பவே நமக்கு ஜெயம் வந்தது. கண்ணன் எப்ப நம்ம கூட இருக்கானோ நமக்கு ஜெயம்தான். அப்ப சங்கு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாட ஏலோ ரம்பாவாய்னு சொன்னது 14வது பாசுரம். அதாவது உங்கள் புடக்கடைன்னு சொல்லப்படுகிற 14வது பாசுரம். இன்றைய தினம் நமக்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்துல இருக்கக்கூடிய வார்த்தைகளை பார்க்க வேண்டும். அது என்னன்னு சொல்றேன். முதல்ல அந்தாதிஷன் சொன்னேனோ அமுதனாரை போலே, இது 66வது வாக்கியம். 66, மொத்தம் 81 வார்த்தை இருக்கு. அதுல 61வது வாக்கியம் என்னன்னா, அந்தாதி சொன்னேனோ திருவரங்கத்தமுதனாரை போலே, அந்தாதி சொன்னேனோ அமுதனாரை போலேன்னு எழுதியிருக்கோம். அதுல அமுதனார் அப்படிங்கிறவர் திருவரங்கத்து அமுதனார்னு ஒருத்தர் ராமானுஜர் வாழ்ந்த போர் இருந்தார். பெரிய கோயில் நம்பின்னு அவருக்கு திருநாமம். பெரிய கோயில் நம்பி, திருவரங்கத்தமுதனார், செல்வனார். ரொம்ப அழகா தமிழ். அவருடைய எழுத்து நடைன்னு பார்த்தோம்னா அத்தனை ஆச்சரியமா எழுதுறான். அத்தனை ஆச்சரியமான குரல் வளம் படைத்தவரா. அவ்வளவு நன்னா கைங்கரியம் பண்ணுவான், அவ்வளவு நன்னா செய்வான். ரொம்ப வித்வான். ஆனா ராமானுஜர்கிட்ட ஆரம்ப காலத்துல கொஞ்சம் பிணக்கு இருந்தது அவருக்கு. இந்த கைங்கரியம் எல்லாம் புரோகித கைங்கரியம், பெருமாளுக்கு புரோகித கைங்கரியம் பண்ணிருந்தார். ஆனா கொஞ்சம் பிணக்கு இருந்தது. அந்த பிணக்குனாலே ராமானுஜன் நான் திரும்ப காஞ்சிபுரம் போய் போறேன்ட்டார். ஸ்ரீரங்கத்தில் நான் இல்லே, இவர் ரொம்ப தொந்தரவு பண்றார், எங்களுக்கெல்லாம் அடாவடியா பேசுறார் அப்படின்னுட்டார். அப்புறம் கூறத்தாழ்வான் சொன்னார், இல்லை சுவாமி அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை நிறுத்தினார். அதுக்கு சொன்னார், நீர் என்ன நிறுத்துறீரோ இல்லையோ, நீரே அவரை திருத்திடும், அவர் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்ன உடனே சரி நானே போய் திருத்துறேன்னு சொல்லி அவரை திருத்தி பணிகொண்டார். கடைசியில ராமானுஜர்கிட்ட சிஷ்யர் ஆயிட்டார். அதாவது நம்ம எப்படி இருக்கோம், நாம் யாரிடத்துல எப்படி பேசுறோம், அவர்களை நம்பால் ஈர்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு சக்தி இருக்கணும். நம்ம அந்த மாதிரி இருக்கணுமோ இல்லை. முதல்ல அனுஷ்டானம் இருக்கணும், ஞானம் இருக்கணும், அனுஷ்டானம் இருக்கணும். ரெண்டும் இருந்தா தான் நம்பால் ஈர்க்கக்கூடிய சக்தியை எம்பெருமான் கொடுப்பான். அப்படி இருந்தார் எம்பெருமானார். அவர் என்ன பண்ணார்னா, ராமானுஜருக்கு அவர் பிற்காலத்துல என்னாச்சுன்னா ராமானுஜரை பத்தி பாட்டு பாடுற அளவுக்கு வந்துருத்தார். ராமானுஜரை பத்தி நம்ம ஒரு பாசுரங்கள் பாட வேண்டும், எம்பெருமானாருடைய பெருமையை இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டும், ராமானுஜருடைய பெருமையை சொல்ல வேண்டும்ங்கிறதுக்காக. ஏன்னா பிராமணர்கள் அப்படின்னு சொன்னா அவ காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கணும், நித்தியப்படியே சந்தியாவந்தனம் பண்ணணும், காயத்ரி ஜபத்தை சொல்லணும். இது அவர்கள் 108 தடவை சொல்லணும் நித்தியப்படி, காலம்பரை மத்தியானம் ராத்திரி 3 வேளையும். அது மாத்திரம் இல்லை, அதுக்கு கூட மந்திரங்கள்லாம் உண்டு, அதை சொல்லணும். அது சொல்லலைன்னா அப்புறம் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கே அர்த்தமே கிடையாது. இப்ப என்ன ஆகுதுன்னா, அப்ப அவர்கள் எப்படி நித்தியப்படியே சொல்லணுமோ, காயத்ரி மந்திரத்தை சொல்லணுமோ, இப்ப ஒரு பக்தர்களா இருந்தா என்ன சொல்லலாம்? பக்தனா இருந்தா, அது பிராமணனா பிறந்துட்டேங்கிறதுக்காக சந்தியாவந்தனத்தை பண்ணணும், 3 வேளை காயத்ரி ஜபத்தை சொல்லணும்னா, இப்ப பக்த ஆளுக்கு என்ன பண்றான் அப்படின்னா, அவர்களுக்கு காயத்ரி சாவித்திரி சொல்லலாம். என்ன சாவித்திரினா, இந்த ராமானுஜரை பத்தி இருக்கக்கூடிய 108 பாசுரங்களை சொல்றேன் அப்படின்னு 108 பாசுரம் ராமானுஜரை பத்தி. அவரும் சன்னியாசி, அவரை பத்தி ஒரே புகழ்ச்சியா பாட்டு. எப்படி பாடினார்னா, அந்தாதியா சொன்னார். அந்தாதினா இப்ப ஆரம்பம் முடிஞ்சதுன்னா அடுத்தது திரும்ப அந்த முடிவிலே திரும்பி ஆரம்பிக்கும்.
அதுக்கப்புறம் திரும்பி அதுல முடியல. இப்படியே 108 பாசுரமும் இருக்கும். இது கோஷ்டின்னு சொன்னா பெருமாள் புறப்பாடு போனாருன்னு வச்சுக்கோங்க, வீதிகள்ல ராமானுஜ முத்தந்தாதி தான் சேவிப்பான். அந்த ராமானுஜ முத்தந்தாதி சேவிச்சு அது யார் எழுதினார்னா இந்த திருவரங்கத்து அமுதனார் தான் எழுதினார். அவருடைய சந்நிதி இருக்கு திருவரங்கத்துல, போனா அவசியமா சேவிக்கணும். அவர் எங்க இருக்காருன்னா சக்கரத்தாழ்வார் சந்நிதிக்குள்ள இருக்காரு அவர், திருவரங்கத்து அமுதனார் அப்படின்னு. அவருக்கு பெரிய கோயில் நம்பின்னு பேரு. ரொம்ப ஆச்சரியமா அவரை பத்தி பாட்டு பாடிருக்காங்க. பாட்டு பாடினா ராமானுஜர்கிட்ட கொண்டு வந்து காமிச்சார். சுவாமி, நான் ஒரு சன்னியாசி, இந்த புகழ்ச்சிக்கெல்லாம் நான் ஆட்பட்டவன் கிடையாது, இதெல்லாம் எழுத வேண்டாம் அப்படின்னு தள்ளுபடி பண்ணிட்டார். வாண்டான்னு இருக்கான். என்னை பத்திலாம் பாட்டுலாம் பாட வேண்டாம், இதெல்லாம் சொல்ல வேண்டாம், இதெல்லாம் நன்னாவே இல்லை, பாடலாம். நன்னாவே இல்லைன்னா நீர் செய்யக்கூடிய விதம் சரியில்லை. அதாவது பாசுரங்களை பத்தி நான் கோளாறு சொல்ல, ஒரு சன்னியாச பத்தி ஒரு புகழ்ச்சியா ஒரு பாட்டு பாட வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டார். அவரு கொஞ்சம் வருத்தமா போச்சு. ஏன்னா குரு ஆச்சாரியனை பத்தி தான் எழுதியிருக்கார், அவரே வேண்டாங்கிறார். சரி, அவரை மீறி நம்ம செய்யக்கூடாதுன்னு பேசாம இருந்துட்டார். சரி, என்னை பத்தி சொன்னாதான், ராமானுஜரை பத்தி நேரடியா சொன்னாதான் பிடிக்க மாட்டேங்கிறது. அதை கொஞ்சம் அப்படி சுத்தி வளைச்சு சொல்லுவோம். சுத்தி வளைச்சு சொல்லணும்னா ஆழ்வார்களுடைய பெருமையை சொல்லுவோம். இந்த ஆழ்வார்களுடைய பெருமையை சொல்லி அந்த ஆழ்வார் வழி நின்ன ராமானுஜரை பத்தி சொல்லுவோம்னு சொல்லி பாசுரத்தை சொல்லிட்டான். இப்படிதான் ஒரு பிள்ளை பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளை, ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கிறான். அவனுக்கு வாத்தியார் சொல்லிவிட்டா, நாளைக்கு தமிழ் பாடம்பா, தமிழ் பரீட்சை வரும், அதுல தென்னை மரத்தை பத்தி வரும், அதனால தென்னை மரத்தை பத்தி நீ என்ன படிச்சு வச்சுக்கோ அப்படின்னு சொன்னார். அவன் போனான். அங்க போனா பசுமாடை பத்தி சொல்லுன்னு வந்துருச்சு. தென்னை மரத்தை பத்தி சொல்லணும்னு இவர் சொல்லிட்டு போயிருக்கார். அதனால இவன் தென்னை மரத்தை பத்தி நல்லா படிச்சுட்டான். சரி, அடுத்த நாள் பரீட்சைக்கு போனா இந்த வினாத்தாள்ல என்ன எழுதிருக்குன்னா பசுமாட்டை பத்தி எழுதுன்னு வந்துருச்சு. இவனுக்கு தூக்கி வாரி போட்டது. வாத்தியார் நமக்கு தென்னை மரத்தை பத்தி சொன்னார், பசுமாட்டை பத்தி கேட்டிருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தான். தென்னை மரத்தை பத்தி பூரா ஒரு பக்கம் எழுதினான். அந்த தென்னை மரத்தில் தான் இந்த பசுமாடு கட்டப்படுகிறதுன்னு எழுதி முடிச்சிட்டான். அப்படின்னு சொன்னா அதுக்கு சம்மந்தம் இல்லை இல்லையோ. ஆனா இப்ப ராமானுஜர் என்ன பண்ணாரு, இந்த திருவரங்கத்தமுதனார் என்ன பண்ணார்னா, என்னை பத்தியே நேர சொன்னாதான் ராமானுஜருக்கு பிடிக்க மாட்டேங்கிறோம். அப்படி நம்ம என்ன பண்ணுவோம், ஆழ்வார்களுடைய பெருமையை சொல்லுவோம். இந்த ஆழ்வார்கள் வழி நின்ன ஆச்சாரியராக இருக்கக்கூடிய ராமானுஜருடைய பெருமை என்னன்னு சொல்லுவோம். அவருடைய ஞானபக்தி வைராக்கியங்களை சொல்லுவோம். அவருடைய திருவடியை பணிகிறேன்னு சொல்லி முடிச்சிருவோம்னு சொன்னார். இப்ப அவரால் தவிர்க்கவே முடியல, அந்த ராமானுஜரால அதை தவிர்க்க முடியல. அப்புறம் சரின்னு சொன்னார். அதுதான் இன்றும் நாம் செவித்துக் கொண்டிருக்கிறோம். எப்படி இவர்களுக்கு காயத்ரி மந்திரம் முக்கியமோ, ஒவ்வொரு பக்தனுக்கும் இந்த 108 பாசுரங்கள் முக்கியம் அப்படின்னு சொன்னதுதான் ராமானுஜன் உத்தந்தாதின்னு சொல்லப்படுகிற பூமன்னுமாது பொருந்திய மாறவன் புகழ்மறிந்த பாமன்னுமாறன் அடிபணிந்து இந்தவன். ராமானுஜர் நம்மாழ்வாருடைய திருவடி பணிந்தவர்னு வருது. பூமன்னுமாது பொருந்திய மாறவன் புகழ்மலிந்த பாமன்னுமாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாமன்ன வந்தவை ராமானுஜன் சரண அரவிந்தம் நாம் மன்னிவாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. நான் நம்மாழ்வாருடைய திருநாமத்தை சொல்றேன், ராமானுஜர் அவர் அடிபணிந்த ராமானுஜருடைய திருநாமத்தை சொல்றேன், அவருடைய ஞானபக்தி வைராக்கியங்களை சொல்றேன். இப்படியே 108 பாசுரம் வரும். அப்ப அந்தாதி சொன்னேனோ அமுதனாரை போலே அப்படிங்கிற வார்த்தை 65. 66 அனுகூலம் சொன்னேனோ மால்யவானை போலே. அனுகூலம் அப்படின்னு சொன்னா, அனுகூலமா இருக்குன்னா என் தரத்துல பேசுறது. இப்போ ஒருத்தர் பொண்ணை பத்தி சொல்வார், இது உயர்த்தியா இது உயர்த்தியா அப்படின்னு சொன்னா, அப்படின்னு ராமர் உயர்த்தியா கிருஷ்ணர் உயர்த்தியா அப்படின்னு ஒருத்தர் 2 பேரும் விவாதம் பண்றான்னு வச்சுக்கோங்களேன். பண்ணும்போது ராமர் உயர்த்தியா கிருஷ்ணர் உயர்த்தியான்னா, ராமர் உயர்த்தின்னு சொல்றதுக்கு 10 பேர் வருவா, கிருஷ்ணர் உயர்த்தின்னு சொல்றவருக்கு 15 பேர் வருவா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்ணுவா, ராமனுக்கு அனுகூலமா அவரை சப்போர்ட் பண்ற மாதிரி சப்தங்கள் வார்த்தைகள் அது அனுகூலம் பண்றதுன்னா அவருக்கு அடிபணிந்து அவர்கள் விஷயமா சொல்றது அப்படின்னு அர்த்தம். பிரதிகூலம்னா அதுக்கு விரோதமா பேசுறது. இப்ப அனுகூலம் சொல்ற ஒரு நல்ல விஷயம், இந்த இடத்துல ஒரு மண்டபம் கட்டணும், இந்த இடத்துல ஒரு ததியாராதனம் ஒரு அன்னதானம் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல மண்டபம் கட்டமா, அன்னைக்கெல்லாம் கட்டிருக்கலாம், இன்னைக்கெல்லாம் இவ்வளவு விற்கிறது, இவ்வளவு கூலி இப்போ கொடுக்க வேண்டியிருக்கு, இவ்வளவு இந்த ஒவ்வொரு சாமான்களும் இவ்வளவு விலை விற்கிறது, இப்ப எப்படி கட்ட முடியும் அப்படின்னு அதுக்கு விரோதமா பேசுறவாளும் இருப்பா. அதை கட்டணா எவ்வளவு சிரமப்பட்டாலும் கட்டிடலாமே, எத்தனையோ பேர் வந்து தங்கலாமே, எத்தனையோ பேர் வந்து அமுது செய்யலாமே, சாப்பிடலாமே அப்படின்னு அனுகூலமா சொல்றவாளும் இருப்பா. அது வாண்டான்னு சொல்றவாளும் இருப்பா. இந்த வாண்டான்னு சொல்றவா தான் வாண்டான்னு சொல்லல, இப்ப அப்படி விலைவாசி அப்படி இருக்கே, அது முடியுமா? ஒரு இடத்துல நம்ம ஆழத்தை பார்க்காம காலை இறக்கி விட்டோம்னா அப்புறம் மேல வரணுமோ இல்லையோ. அதுக்காக அவர்களுக்கு மனசு நல்ல மனசா தான் இருக்கும், ஆனா அதுல இருக்கக்கூடிய பிராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ், அதுக்காக அவன் என்ன பண்ணுவான்னா
அதுல சங்கடமா இருக்குமோ அப்படின்னு சொல்றாள். அப்ப அனுகூலம்னு சொன்னா அதை நோக்கி போறது, பிரதிகூலம்னு சொன்னா அதை விட்டு விலகி போறது. அப்ப ரெண்டு விதம் இருக்கும் இல்லையா? ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுவா, ஒருத்தர் அப்ஜெக்ட் பண்ணுவா, ரெண்டு இருக்கா இல்லையா? அப்ப இங்கே அனுகூலம் சொன்னேனும் மால்யவானை போலே ராவணனுக்கு உபதேசம் பண்ணவர்கள் பலர். ராவணனுக்கு உபதேசம் பண்ணி ஐயா சீதா பிராட்டியை கொண்டு போய் விட்டுடுன்னு சொன்னவா பல பேர். மாரீச்சன் உபதேசம் பண்ணான். மாரீச்சன் மாயமான வந்தானோ இல்லையோ, அவன் உபதேசம் பண்ணான். ஏன்? சீதா பிராட்டியே உபதேசம் பண்ணினான். நீ போயிட்டு ராமன்கிட்ட கைகோத்துக்கோ, அவனை ஒரு நண்பனாக பாவித்து கொண்டு கைகோர்த்துக்கொள், ராமன் உனக்கு ஒண்ணும் பண்ண மாட்டார் அப்படின்னு மித்திர மௌபைகும் கத்தும் ராமஹா, மித்திரனாக அவனிடத்திலே கைகோர்த்து கொள்ளலாம். பண்ணது தப்புதான் அப்படின்னு நீ அவனிடத்துக்கு அடிபணிந்தா என்னால் அவனை உன்னை ஏற்றுக்கொள்ளுவான் அப்படின்னு சொல்லி பார்த்தா. அவளும் உபதேசம் பண்ணியிருந்தா. ஏன்? கும்பகர்ணன் உபதேசம் பண்ணா, கேட்கல. விபீஷணும் உபதேசம் பண்ணா, கேட்கல. மாரீச்சம் உபதேசம் பண்ணா, கேட்கல. சீதா பிராட்டிலேருந்து ஆரம்பிச்சு சீதா பிராட்டி சொன்னான், கூட பிறந்த தம்பி சொன்னான், கும்பகர்ணன் சொன்னான், விபீஷணன் சொன்னான், மாரீச்சன் சொன்னான், மால்யவான் அவருக்கு பாட்டனார் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் மால்யவான், அவர் உபதேசம் பண்றார். ஐயா இந்த மாதிரி பண்ணாத, தப்பு பண்ற. இது ஒருத்தருக்கு காதுல காலன் உட்கார்ந்து பண்றான். ராவணஹா காலச்சோதிதஹான்னு. காலன் யமன் காதுக்குள்ள உட்கார்ந்துட்டான்னா நல்லது சொன்னா கேட்கவே கேட்காது, யாரு சொன்னாலும் கேட்கவே கேட்காது. அப்ப நான் எத்தனை நல்லது சொன்னேன் கேட்டாமா, கடைசியில ஊனா போட்டானே. நம்மளே சொல்ல முடியும், லோகத்துல நிறைய பேர்கிட்ட எத்தனை சொன்னேன் அவனிடத்துல, இந்த மாதிரி தீய பழக்கங்களுக்கெல்லாம் ஆளாகாதே, அடிபணிஞ்சு போயிடாதே அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்தேன். அவன்கிட்ட கத்தினேன். எப்படி கத்தினேன்? கரடியா கத்தினேன், கரடியா சொன்னேன், நிறைய உபதேசம் உட்காந்து வச்சு சொன்னேன், எல்லாத்தையும் கேட்டுக்கிறான். ஆனா அவன் பண்றதுதான் பண்றான் அப்படின்னு சொல்றமா இல்லையா? அப்ப எல்லாத்தையும் கேட்டுட்டான். ஆனா அவர்களையே இவன் கோபித்து கொண்டான். நீ எனக்கு உபதேசம் பண்றியா, எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, நல்லது காதுக்குள்ள போகல. ஏன்னா காலன் உட்கார்ந்துருக்காங்க. ஏன்னா முடிய போறது, காலம் முடிய போறது. அதுக்காக காலன் உட்கார்ந்து இருக்கிறபடினாலே அவனுக்கு நல்லதே கேட்கல. மால்யவான் உபதேசம் பண்ணார், ஐயா பண்ணாதே, அது தவறாச்சு. ராமன் சாமானிய மனிதன் அல்ல, அவன் பரபிரம்மே ஸ்ரீமன் நாராயணனே ராமனாக அவதரித்திருக்கிறான், அவனிடத்துல இந்த கோளாறு பண்ணாதே, உனக்கு முடிவு காலம் நெருங்கும்னு சொல்லிட்டார். அப்ப அனுகூலம். ஏன்னா ஒருத்தருக்கு உபதேசம் பண்றதுங்கிறது ஒரு அனுகூலம். ஏன்னா நல்லது எது? வயதானவர்கள், முதிர்ந்தவர்கள், வாழ்க்கையில நிறைய அனுபவத்தை தெரிந்தவர்கள், அவள்லாம் என்ன பண்ணுவா? சின்னவாளா இருக்கிறவா தப்பு பண்றபோது அந்த இடத்துல சொல்லுவா, கேட்டே இருப்பா. திடீர்னு எங்கேயானு அப்படி ட்ராக் மாறுக்கு நான் ஷடான்னு இருந்துருவான். இது அப்படி கிடையாது, அப்படி பண்ணக்கூடாது, அது தவறு. அப்படி செஞ்சா நிறைய பேருடைய விரோதத்தை சம்பாதித்துக் கொள்ளும்படியாக வரும், வேண்டாம் அப்படி திருத்துவாளோ இல்லையோ. அந்த மாதிரி திருத்தி பணிகொள்ள முற்பட்டார் மால்யவான்கிற வயோவிருத்தர். அவருக்கு தாத்தா ஸ்தானத்துல இருக்கக்கூடியவர் ஒருத்தர். அப்பவும் கேட்கலையோ இல்லையோ, அதுதான் சொல்றார், அனுகூலம் சொன்னேனோ மால்யவானை போலே. அடுத்த வார்த்தை, கள்வன் இவன் என்றேனோ லோககுருவை போலே. கள்வன் இவன் என்றேனோ லோக குருவை போலே. லோக குரு அப்படின்னா ஆறுன்னா, நம்மாழ்வார லோக குருன்னு சொல்லுவார்கள். லோகத்துக்கே குரு, உலகத்துக்கே குரு அப்படின்னா அவரை நம்மாழ்வார சொல்லுவோம். நம்மாழ்வார ஏன் இப்படி சொல்றோம் அப்படின்னா, 4 வேதங்களுக்கு சமமாக 4 பிரபந்தங்களை ஆழ்வார் கொடுத்துள்ளார். ஏன்னா வேதங்கள் தான் பிரமாணம். வேதைஷ தர்மஜ பிரமாணா வேதைஷன்னு சொல்லுவார்கள். தர்மத்தை சொல்றது எது சொல்றதுன்னா வேதங்கள் சொல்லுகிறது. இது கீழே சொன்னாலும் மகாபாரதம் நேதி சாயந்தரம் சொல்லிட்டு இருந்தா, மகாபாரதம்ங்கிறது எப்பேற்பட்ட வேதம்னா 5வது வேதம். பாரத பஞ்சமோ வேதகான்னு சொல்லுவார்கள். பாரதம் மகாபாரதம் இருக்கே, அது 5வது வேதமாக கொள்ளப்படுகிறது. நாங்கெல்லாம் 4 தானே, வேதம் எத்தனை சொன்னா 4 தானே சொல்லுவோம். ரிக்யஜுசாம அதர்வண வேதங்கள் தானே சொல்லுவோம். மகாபாரதத்தை போய் வேதம்னு சொல்றீரே அப்படின்னா உண்மை அதுதான். பாரதம் மகாபாரதம் என்பது 5வது வேதமாக கொள்ளப்படுகிறது. பாரத பஞ்சமோ வேதகான்னு சொல்லுவோம். ஏன் தெரியுமா? லோகத்துல ஏதாவது ஒரு விஷயம் எங்கேயுமே கிடைக்கல, இதுக்கு சொல்யூஷன் ஒரு விஷயம் இருக்கு, அதுக்கு கஷ்டங்கள் நிறைய வருது, அதுக்கு நான் ஒரு முடிவு எடுக்கணும், என்னிடத்துல இல்லை அப்படின்னா எங்க பார்க்கலாம்னா மகாபாரதத்துல போய் பார்த்தோம்னா அதுல முடிவுக்கு நமக்கு என்ன முடிவு வேணுமோ அது கிடைச்சிருமா.
மகாபாரதம்னு சொல்றது அவ்வளவு சாரம். ஆனா பார்க்கிற போது நமக்கு என்ன தோணும்? ஆரையோ கல்யாணம் பண்ணாலாம், அவர் வந்தாராம், கங்கை வந்தாலாம், உற்பத்தி ஆச்சா, அவருக்கு வம்ச விருத்தி இல்லையா, ஆரோ வந்தாலாம், குழந்தை பெத்து கொடுத்தாலாம், என்னென்னவோ சொல்றாளாம், என்னென்னவோ இருக்கும். நாராயண கதையை பத்தி சொல்லணும்னு வந்தார் வேதவியாசர். ஆனா எதோ சொல்லி அங்க போய் அங்க ஒரு முடிச்சு, அங்க ஒரு கதை, இங்க ஒரு கதை, இங்க ஒரு கதை, இப்படி கதை கதையா போயிட்டு இருக்கும் மகாபாரதத்துல. எல்லாம் முடிச்சுட்டு கடைசியா வேதவியாசருக்கு ரொம்ப வருத்தம் ஏற்பட்டது. நான் நாராயணனை பத்தி சொல்லணும்னு ஆரம்பிச்சேனே மகாபாரதம், எதோ கங்கா, எதோ உற்பத்தியை பத்தி எல்லாம் சொல்லிவிட்டேன். பீஷ்மர் இப்படி வந்தார், அவர் இப்படி வந்தார், இவர் இப்படி வந்தார்னு என்னென்னவோ கதைகளை சொல்லிவிட்டேனே அப்படின்னு ரொம்ப ஓரமா போய் உட்கார்ந்துட்டாரா ரொம்ப துக்கத்தோட. மகாபாரதம் சபாத லட்சம் ஸ்லோகங்கள், 1.25 லட்சம் ஸ்லோகம் இருக்குது மகாபாரதத்துல. எவ்வளவு இருக்கு? 1.25 லட்சம் ஸ்லோகம், சபாத லட்சம் ஸ்லோகங்கள் இருக்கக்கூடிய மகாபாரதம். பாரத பஞ்சமோ வேதகான்னு சொல்லப்படுகிற மகாபாரதம். அந்த மகாபாரதத்துல இத்தனை பெரிய ஸ்லோகங்கள் இருக்கு. அது சொல்லுவாரே இல்லை இப்பெல்லாம். ராமாயணம் மகாபாரதம் 12 இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய மகாபாரதத்துல கிடைக்கலன்னா வேற எங்கேயும் கிடைக்காது. அப்படி இருக்கிற போது இப்போ ஆழ்வாரை ஏன் நம்ம லோக குருன்னு சொல்றோம்னா, அவ்வளவு 4 வேதத்துக்கு சமமாக 4 பிரபந்தங்களை கொடுத்தார் நம்ம ஆழ்வார். அதனாலதான் லோக குருன்னு சொல்றோம். இந்த லோக குரு பெருமாள், ஆழ்வார்கள் எல்லாமே பெருமாளை என்ன சொல்லுவா தெரியுமா? கல்வா கல்வான்னு சொல்லுவா. கல்வன்னா திருடன் அர்த்தம். கல்வானா திருடன். இந்த கள்ளப்பையன், இந்த தெற்கு தேசத்துல இந்த கள்ளப்பையன் இந்த மாதிரி பண்றான் அப்படின்னு சொல்லுவோம். அவாவா குழந்தைகளை கூட சொல்லுவா. சில பேர் அப்படி அப்படி கொஞ்சற மாதிரியும் சொல்லுவா, கோபத்திலையும் சொல்லுவா, 2 சொல்லுவா. கள்ளப்பையன் அப்படின்னு சொன்னோம்னா கொஞ்சற மாதிரி சொல்றது, சரியான கள்ளப்பையன் அப்படின்னு சொன்னா கோபத்துல சொல்றதுன்னு அர்த்தம். இது கொஞ்சறதுல சொல்றது, அது கோபத்துல சொல்றது. இந்த கள்ளன் அப்படின்னா பெருமாளை போய் கல்வன்னு சொல்றது. ஏன் சுவாமி பெருமாளை போய் கல்வன்னு யாராவது சொல்லுவாளா? நீ அவளுக்கு கொடுத்தியே, இவாளுக்கு கொடுத்தியே, எனக்கு கொடுக்காம போயிட்டியா, அப்ப நீ கல்வன் தானே அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் பண்றையே, எனக்கு பண்ணலையே, இப்ப கல்வன். இதைத்தான் ஆழ்வார் பாசுரத்துல பல இடங்கள்ல கல்வன் கொன் யானறியேன் கரியான் ஒரு கால வந்துன்னு பெரிய திருமொழியில ஆழ்வார் தெரிவிக்கிறார். கல்வா, அதாவது அசுரரை. இந்த இடத்துல ஆழ்வார் பாசுரத்திலே பௌத்த சமயத்துக்கு கூட ஆழ்வார் மங்களாசாரன் அந்த இடத்துல பாட்டு பாடியிருக்காரு. அசுரரை கொன்றவாறும் இப்படின்னு சொல்லும்போது கல்வான்னு சொல்லுவா. பல இடத்துல கல்வன் 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 அப்படின்னா என்னை நீ ரட்சிக்கணும், ஆனா எனக்கு இவ்வளவு கட்டங்கள்லாம் கொடுத்துட்டே இருக்கியேன்னு நம்ம சொல்றோம். நமக்கு தெரியல கட்டங்கள் ஏன் வந்திருக்கு எனக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. என்னுடைய கர்மாவினுடைய விஷயத்தினால எனக்கு கட்டம் வர்றதுன்னு புரியாம பெருமாளை போய் கல்வான்னு சொல்லுவோம். கல்வா, நீ இப்படி பண்றையே, அதாவது அனாதி மாயையா சுத்தகான்னு சொல்லுவார்கள். அனாதி மாயை, இந்த உலகமே மாயையாக. யாருக்கு நம்ம பார்ப்போம், சில பேர் பார்த்தா அவ இவ்வளவு எல்லாருக்கும் தொந்தரவு பண்றா, அவ ரொம்ப நல்லா வாழ்ந்துட்டு இருக்காளே, நான் எல்லாருக்கும் நல்லது பண்றேன், எனக்கு இவ்வளவு கட்டமா வருதுன்னு சொல்லுவோம். இது எல்லாரும் சொல்றாளா? இல்லை. அவ எல்லாம் நான் பெருமாளுக்கு இவ்வளவு எல்லாம் பண்றேன், பெருமாள் எனக்கு கட்டத்திலேயே வச்சிருக்கான், அவன் ஒண்ணுமே பண்றது இல்லை, இருக்கிறவனிடலாம் அடாவடி பண்ணி பணத்தை சம்பாதிக்கிறான், அவன் ஆனா நல்லா வச்சிருக்காரு. நான் அது போன ஜென்மத்துல பண்ணதுக்கு இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கான், இப்ப பண்றதுக்கு அப்புறம் பண்ணுவார் தெரியாது. அப்ப இதெல்லாம் எல்லாருடைய சொத்தும் எல்லாருடைய நடவடிக்கையும் ஒரே நேரத்துல உலகத்துல இருக்கக்கூடிய 700 கோடி மக்கள் என்ன, 800 கோடி மக்கள் என்ன, அண்டகடாகங்கள் என்ன, பிரபஞ்சங்கள் என்ன, இதுல இருக்கக்கூடிய அத்தனுடைய தன்மையும் இவர்கிட்ட உள்ளுக்குள்ள இருக்கு. இத்தனையும் அவர் வச்சிருக்கணும்னா அவர் சாமானியமா ஒரு முடிவு எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம். ஒரே ஒரு விஷயம், ஒரு வணிகம் நடக்கிறது. ஒருத்தர் இந்த சொத்து எனக்கு வரணும்னு ஒரு டெண்டர் கொடுக்குறார், இன்னொருத்தர் எனக்கும் இதே டெண்டர் கிடைக்கணும்னு இன்னொருத்தர் 2 பேரும் போட்டி போடுறார். இப்ப 2 பேரும் பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கும் போது ஆறு கொடுக்குறது தெரியாது இல்லையா? எல்லாருடைய ஞாபகமும் எம்பெருமாள். அதனாலதான் பகவானை சொல்லும் போது இந்திரியங்கள் ரிஷிகேஷன் பெருமாளுக்கு பேர். எல்லாருடைய இந்திரியங்களையும் தனக்குள்ளே வைத்துக் கொண்டிருக்கிறோம். பெருமாளுக்கு பேர் என்ன? ரிஷிகேஷன் அப்படி சொல்லலாம். அப்ப இந்த ரிஷிகேஷன்னா எல்லாருடைய இந்திரியங்களும் தனக்குள்ளே வைத்துக் கொண்டு எல்லாரையும் நியமிக்கக்கூடிய சாமர்த்தியம் படைத்தவன். அதனாலதான் ஆழ்வார்கள் அவங்க சொல்லும் போது கல்வான்னு சொன்னா நேரடியா கல்வன் அர்த்தம் அல்ல. எல்லாரையும் இப்படி படாத பாடுபடுத்திட்டே இன்னைக்கு சேர்த்துக்கு போறேன், வாடி கொடுக்குறியே, வாடு கொடுக்குறியே, கொடுக்கலையே அப்படிங்கிற வருத்தம். அதனாலதான் கல்வன் என்று அழைத்தேனோ லோககுருவை போலே அப்படிங்கிறது ஆழ்வார். நம்ம ஆழ்வார் மட்டுமல்ல, பல ஆழ்வார்கள் எல்லாரும். ஏன் ஆண்டாள் சொல்றா கண்ணனுக்காகத்தான், அவள் இருந்ததே கண்ணனுக்காகத்தான். அவள் சொல்றா பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான்னு கண்ணனை பத்தி சொல்றான்.
பெண்களோட வருத்தம் கொஞ்சம் கூட தெரியாது. எங்களை கொலை அடிச்சுட்டு போவான், எங்களை திருப்தியாவே எடுக்கவே விடமாட்டான், எங்களை படாத பாடுபடுத்துவான். ஆனாலும் அந்த கண்ணன் மேலதான் ஆசை இருக்கு வாணிக்கலாம். என்ன பாடுபடுத்து, ஆனா அந்த கிருஷ்ணன் மேல என்னவோ ஆசை போக மாட்டேங்கிறது அப்படின்னு அத்தனை பெண்களும் சொல்லணும்னா, அப்ப அந்த எம்பெருமான் இவர்களுக்கு பிடித்தவனாக உள்ளான் அப்படிங்கிறதுதான் அர்த்தம். அதே போல அடுத்தது கடலோசை என்றேனோ பெரிய நம்பியை போலே. கடலோசை ராமானுஷருடைய ஆச்சாரியர், இன்னைக்கு சரியா அமைஞ்சிருக்கு. ராமானுஷருடைய ஆச்சாரியர் பெரிய நம்பிகள் ஸ்ரீ சைலபூர்ணர் அப்படிங்கிறவர். அவருடைய அவதாரத நட்சத்திரம் மார்கழியிலே பேட்டையிலே இன்னைக்கு. அவருக்கு சிஷ்யர் ஒருத்தர் இருந்தார், மாரநேர் நம்பின்னு. பரம பாகவதர் ஸ்ரீவைஷ்ணவர். அவர் திருவரங்கத்தில் எழுந்துள்ளிருந்தார், ராமானுஷரும் திருவரங்கத்தில் எழுந்துள்ளிருந்தார். அப்ப இந்த மாரநேர் நம்பிக்கு அவர்களுடைய சுற்றத்தார்கள் எல்லாம் பக்தர்களாக இல்லாமல் இருந்திருக்கிறார்கள். பக்தர்களா இல்லை, எல்லாம் ஏதோ பேசிண்டு ஏதோ இப்படியோ இருந்திருக்கா. அதனால அவருக்கு என்ன சங்கடமாச்சுன்னா, நான் புறப்பட்டு போயிட்டேன்னா, நானும் ஸ்ரீவைட்டமனா வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்ப நான் எனக்கு பிராணன் போன பிற்பாடு ஒரு அபாகவதர் அப்படின்னா பாகவதர் அல்லாத ஒருத்தர் எனக்கு அந்திம காரியத்தை பண்றது எனக்கு கஷ்டமா இருக்கு, வேண்டாம். என்னை தொட்டு, ஏன்னா இது பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய சொத்து, இந்த சரீரத்தை வேற யாரோ ஒருத்தர் தொட்டு எனக்கு காரியம் பண்ண வேண்டாம் அப்படின்னு பெரிய நம்பிகளிடத்துல பிரார்த்திக்கிறார். அடியனுக்கு தேவரீரே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாரு, காரியம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. இவர் புறப்பட்டு போயிட்டார், மாரணியர் நம்பி போயிட்டார். போன உடனே இந்த பெரிய நம்பிகள் அவருக்கு அந்திம காரியங்கள் பூரா பண்றாங்க. இதெல்லாம் 1000 வருஷம் முன்னாடி, 1000 வருடங்களுக்கு முன்பாக நடந்த சரித்திரம். இவர் பெரிய நம்பிகளாரு பரிபூர்ண பிராமண சீவைட்டவ உத்தமர். அவராரு பரம பாகவதர். அவாவா வீட்டுல சொந்தக்காரன் தானே பண்ணணும், அவர் சொல்லி வச்சிருக்காரு, இவர் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு ஆச்சாரியத்துக்கு. சரி ஆட்டம் அப்படின்னு விட்டார், அவர் பரவ வச்சுட்டார். அந்திம காரியத்தை பூரா தான் பண்ணார். பண்ணிட்டு வந்தார். ஊர்ல ஒரே பேச்சு, நம்ம நல்லது பண்ணாலும் சொல்லுவா, கெட்டது பண்ணாலும் சொல்லுவா, சொல்லிட்டே தான் இருக்கப்படுறான். இப்போ அதெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. இங்க வாங்கி இப்படி விட்டுடணும் அப்படிங்கிற அளவு இல்லை. அது மாதிரி இங்க வாங்கி இங்க எடுத்துட்டோம்னா ஒரே கட்ட நோக்கு தான் இருதயம் வெடிச்சு போடும். இங்க எடுத்து இங்க விட்டோம்னா தப்பாயிடும். இங்க விட்டு இங்க விட்டுறணும், இங்க எடுத்துட்டு இங்க விட்டுறணும். இப்படி எடுத்தோம்னா கஷ்டம் அப்படின்னா அவர் ஊரே சொல்ல ஆரம்பிச்சுட்டு பொங்குது எல்லாரும். ஏன்னா 1000 வருஷம் முன்னாடி. அப்ப இது ராமானுஷர் காதுக்கு வந்தது, உங்க ஆச்சாரியர் இந்த மாதிரிலாம் பண்றார், ஏதோ தேவையில்லாதெல்லாம் பண்ணிவிடுக்கார் அப்படின்னு சொன்னார். ராமானுஷர் நேர பெரிய நம்பிகள்கிட்ட வந்தார். வந்துட்டு அவர்கிட்ட கேட்கிறேன், சுவாமி இந்த மாதிரி பண்ணிவிடுத்த என்ன இது, உலகத்துல எல்லாரும் பேசுறாளே என்ன செய்யலாம்? எல்லாரும் கேட்கறது பெருசு இல்லையே, ராமானுஷரே நீரே இதை கேட்கக்கூடாது, நீரே இவ்வளவு எல்லாரையும் சமூகம் சர்வபூதேஷுன்னு எல்லாரையும் ஒன்றாக நோக்கி இருக்கக்கூடிய சமூக சேவையிலே, இப்ப எல்லாரும் சொல்ற சமூக சேவை அவர் பண்ணது. இந்த உலகத்துல பிறந்த அத்தனை பேரும் ஏதோ சிலர் தான் பிராமணர்கள் மட்டும்தான் பெருமானுக்கு உரியவன்கிறது கிடையாது. எல்லாரும் எம்பெருமானுடைய சொத்துக்கள். அப்படித்தானே ஒரு பிரதிபலிப்பு அப்படித்தானே போயிட்டு இருக்கும். அப்படி கிடையாது இல்லையா? எல்லாரும் பெருமானுடைய குழந்தைகள், எம்பெருமான் எல்லாரும் போய் சேரணுங்கிறதுக்காகத்தான் அவர் நமக்கு கர்ம ஞான பக்தி யோகங்கள்லாம் கொடுத்து, பிரபத்திங்கிற சாஸ்திரத்தை கொடுத்து எல்லாம் செஞ்சு வச்சிருக்கார். அப்படின்னு சொல்லி இவ்வளவு அநீதிகளுக்குள்ள அந்த நீதியை கொண்டு வந்து எல்லாருக்கும் சேர்க்கணுங்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்கார். ஆசையுடையவர்களுக்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். அப்படி இருக்கிற நீரே அதை கேட்கலாமா அப்படின்னு ராமானுஜர் பார்த்து திருப்பி கேட்கிறார். அதுக்கு ராமானுஜர் சொன்னார், அதாவது ராமானுஜர் பெரிய நம்பிகளை கேட்கிறார். இப்ப சொன்னா பெரிய நம்பிகள் அதுக்கு பதில் சொல்றார். ஒரு விதுரருக்கு தர்மர் காரியம் பண்ணாரு. விதுரன் புறப்பட்டு போனபோது தர்மர் யுதிஷ்டரன் அவருக்கு காரியம் செய்தார். இப்போ விதுரன் வசந்தவனா தர்மன் வசந்தவனா சொல்லுங்க என்று கேட்கிறார். ஒரு ஜட்டாயுவுக்கு ராமன் அந்திம கைங்கரியத்தை செய்தான். ஜட்டாவு வசந்தவரா இல்ல ராமன் வசந்தவரா சொல்லுங்க, யாரு வசந்தவான்னு சொல்லுங்க. யாருக்கு? ஏன்னா பக்ஷின்னு சொன்னா அந்த பட்சிகளுக்கு பட்சிகளுக்கு ஆறான சம்ஸ்காரம் பண்ணி நம்ம பார்த்துருக்கோமா? நம்மளாம் ஆகும் அதாவது அப்படியே போறா வரா அப்படி சொல்லிட்டு போடுவோம். ஆனா ஒரு பட்சியாக இருக்கக்கூடிய கர்மயோகத்துக்கும் அதிகாரிகள்
ஞான கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ இது எதுக்குமே அதிகாரமே இல்லாத ஒரு நாய் போடுது, ஒரு ஆடு போடுதுன்னா அது கர்மயோகம் தெரியுமா, ஞான யோகம் தெரியுமா, பக்தி யோகம் தெரியுமா? அதுக்கு என்ன தெரியும்? அதுவே உனக்கு கர்மயோகம் தெரியுமா, பக்தி அது என்ன சொல்லுவோம்? அது வாயை பேச முடியாது. இப்ப அப்படி பிறந்திருக்குது. அது பூர்வ ஜென்மத்தினுடைய பலனாக அது இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கு. அப்ப பட்சிகளுக்கு இல்லாத ஒருத்தருக்கு போய் பெருமாள் அதுக்கு சம்ஸ்காரம் செய்தாரே. இப்பொழுது சொல்லு, ராமன் உயர்ந்தவனா ஜடாயு உயர்ந்தவனா சொல்ல முடியுமா? சரி, அதே போல அங்க பண்ணாரு விதுரனுக்கு தான் தர்மன் யுதிஷ்டிரன் காரியம் பண்ணாரே, இது யார் வசந்துவா? விதுரன் ரொம்ப விதுரஸ்ய மகாமதின்னு வேதவியாசர் கொண்டாடுகிறார். விதுரன் அப்படின்னு சொன்னா ரொம்ப மகாமதி பெற்றவர், அவ்வளவு சாமர்த்தியம் படைச்சவன், நன்னா வாய்ச்சவன், அவ்வளவு நன்னா இருக்கிறவன். விதுரஸ்ய மகாமதிஹி என்று மகாபாரதத்திலே கொண்டாடுகிறார் வேதவியாசர். அவ்வளவு பெரியவர். ஆறு வசதி சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டார். சரி, இதெல்லாம் விட்டு நம்மாழ்வார் அசுரத்துல பயிலும் சுடரொளி மூர்த்தின்னு ஒரு பதிகம், நெடுமார்க்கடிமை செய்வேன் போல்ங்கிற ஒரு பதிகம், 2 பதிகங்கள் ஆரம்பத்திலே ஒரு நாள் விண்ணப்பம் பண்ணியிருக்கேன். 1000 பாசுரத்துல சலனம் கொண்டு சலிச்சோம்னா 20 பாசுரம் தேரும். பகவான பத்த பாடின பாட்டுக்கள் 1000 அப்படின்னு வச்சிருந்தோம்னா 1080ன்னு வச்சிருந்தோம்னா 20 பாசுரம் பாகவதர்களை பத்தி பாடியிருக்கார் நம்மாழ்வார். அவர் பாகவதர்கள் எனக்கு சுவாமிகள்னு சொல்லியிருக்கார். பெருமாள் எனக்கு சுவாமிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், பரம பாகவதன் தான் எனக்கு சுவாமின்னு சொல்லியிருக்கார் நம்மாழ்வார். நெடுமார்க்கடிமை செய்வேன் போல் அவனக்கருத வஞ்சித்து தடுமாற்றற்ற தீக்கதிகள் முற்றும் தவிர்ந்த செதிர் நினைந்தால் கொடுமா வினையேன் அடியார் அடியேன் கொடும் இதுவல்லால் விடுமான் என்பதன் நந்தோவியன் மூவலகு பெறினுமே பயிலும் சுடரொளி மூர்த்தியை பங்கைய கண்ணனை பயிலவினிய பார்க்கடன் சேர்ந்த நம் பரமனை பயிலும் திருவுடையார் எவரேலும் அவர் கண்டீர் பயிலும் பிறப்படதோறும் எம்மையாளும் பரமரே. எம்மை ஆளக்கூடிய பரமர்கள் பகவான் பரமர் அல்ல, பாகவதர்கள் தான் எனக்கு பரமர்னு சொல்றார், சுவாமின்னு சொல்றார் நம்மாழ்வார். அப்ப அம்மாழ்வார் சொன்னதெல்லாம் சரி, இந்த இதுவாது சாஸ்திரத்துல இருக்கட்டும். 1 ராமாயணத்தை பத்தி சொல்லிட்டேன், ஜடாயுக்கு மோட்சம் கொடுத்தது அந்திம காரியம் பண்ணதை பத்தி சொல்லிட்டேன். 2வது மகாபாரதத்துல இருக்கிறத சொல்லிட்டேன், அதை கூட வேண்டாம் விட்டுடுங்க. நம்மாழ்வார் சொன்னதெல்லாம் பொய்யா? நம்மாழ்வார் சொன்னதெல்லாம் பொய்யான்னு கேட்கறத காட்டிலும் கடல் ஓசைக்கு சமமா? ஏன்னா கடல் பக்கத்துல போய் கடலோட கரையில போய் நின்றுட்டோம்னா ஒரு சத்தம் கேட்கும். அந்த சத்தத்துக்கு ஏதாவது அர்த்தம் உண்டோ? ஒரு அர்த்தம் கிடையாது. ஏதாவது அர்த்தம் உண்டா? அர்த்தமே கிடையாது. ஆனா ஆழ்வார் சொன்ன பாசுரங்கள் கடலோசைக்கு சமமானா அர்த்தமே இல்லையா இதுக்கு? நீ கேட்கிறீரே என்ன, அடியேன் மாரணேன் நம்பிக்கை அந்திம காரியத்தை செய்தோம் என்று கேட்கிறீரே. அப்படி கேட்கறது எதை போல இருக்குன்னா, கடலோசை ஆழ்வாருடைய பாசுரங்கள் கடலோசைக்கு சமமா இல்லையோ வெறும் எழுதி வச்சு போயிட்டாரா? அதை நாம் அனுஷ்டானத்துல கொண்டு வர வேண்டும் முடியும். அதைத்தான் சொல்றார், கடலோசை என்றேனோ பெரிய நம்பியை போலே அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்டார். சுற்றி கிடந்தேனோ திருமாலையாண்டானை போலே. சுற்றி கிடந்தேன் திருமாலையாண்டான் ராமானுஜருக்கு 5 ஆச்சாரியர்கள் குருமார்கள் இருந்தார்கள். 1 பெரிய நம்பிகள், பெரிய திருமல நம்பிகள், திருக்கோட்டியூர் நம்பிகள், ஆழ்வார் திருவரங்க பெருமாளரையர், திருமாலையாண்டான். 5 பேருட்ட 5 விஷயத்தை கத்துட்டார். பெரிய நம்பிகளிடத்துல பஞ்சசம்ஸ்காரம் ஆச்சு, அவர் தான் ஆச்சாரியர் குரு, சங்கு சக்கர லாஞ்சனங்களை பொறித்தவர். 2வது பெரிய திருமல நம்பிகள் சொந்த மாமா, அவர்கிட்ட ராமாயண காலக்ஷேபம் கேட்டார். வால்மீகி ராமாயணத்தை 1 வருஷ காலம் திருமலைக்கு போனார். திருமலைக்கு போய் அங்க கீழே திருப்பதியில் இருந்து கொண்டு பெரிய திருமல நம்பிகள் மேலேந்து கீழே இறங்கி வருவார், காலக்ஷேபம் சொல்லுவார், சொல்லிட்டு மேல போவார். அடுத்த நாள் பூஜை பண்ணுவார், திரும்ப கீழே இறங்கி வருவார், காலக்ஷேபம் பண்ணுவார், மேல போவார். இப்படியே 1 வருஷம் பண்ணார். ஏன்னா மலை தான் பெருமாளுடைய திருமேனி, நாங்க காலடி வச்சு மேல வரமாட்டேன்னு சொல்றார் ராமானுஜர். மலை பெருமாள் மலையே திருவுடம்புன்னு ஆழ்வார் பாடிட்டார். மலை திருமலைன்னு சொல்லப்படுகிற 7 மலை இருக்கே, அந்த 7 மலை பெருமானுடைய திருமேனி உடம்பு. அந்த உடம்புல நான் எப்படி காலை வச்சு மேல ஏறுவேன்னு சொல்லியிருக்கார். பாவம் பாருங்க, எவ்வளவு உயர்ந்த பாவம். அப்படி சொன்னதுனால பெரிய திருமல நம்பிகள் மேலேருந்து கீழே இறங்கி இவருக்கு கதா காலட்சேபம் சொல்லிட்டு போயிருக்கார். நித்தப்படியே 1 வருஷத்துக்கு மேல ஏறணும்னா 4 மணி நாள் ஏறுது. இன்னைக்கு இப்ப நம்ம ஏறணும்னா 4 மணி நாள், அன்னைக்கு எப்படி இருந்திருக்கும்னு பார்க்கணும். இப்ப வழி போட்டு படியெல்லாம் போட்டு கொடுத்து உட்காரத்துக்கு சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு எல்லாம் வழி பண்ணி வச்சிருக்கா, 4 மணி நாள் ஏறுது. ஆனா அதெல்லாம் இல்லாத போது எப்படி போயிருப்பான்னு நம்மளே வேறு பண்ணி பார்த்துக்கணும். அப்போ மேலேருந்து கீழே வந்து மேல கழண்டு போயிருக்குமோ இல்லையோ, அப்படித்தான் காலக்ஷேபம் அவருக்கு பண்ணினார். அப்ப 2வது ஆச்சு. 3வது
திருக்கோட்டியூர் நம்பிகளிடத்துல திருமந்திரார்த்தத்தினுடைய அர்த்தத்தை கேட்டுக்கொண்டார். அப்படி சர்மஸ்லோக அர்த்தத்தை கேட்டுக்கொண்டாருங்கிறது அவர் திருக்கோட்டியூர் 18 தடவை போனார். கேட்கறோம் இல்லையோ, 18 தடவை போய் அவருக்கு காலக்ஷேபம் இதெல்லாம் பண்ணணும். அப்படி நடந்தது அது திருக்கோட்டியூர் நம்பிகளிடத்துல. அதுக்கப்புறமாக அவர் ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையரிடத்திலே அவர் 3000 பாசுரத்துக்கும் அர்த்தம் கேட்டுண்டார். திருமாலை ஆண்டான் இடத்துல திருவாய்மொழி காலக்ஷேபம் கேட்டார். இது 5 ஆச்சாரியத்துல 5 விஷயமா கேட்டார். இந்த திருமாலை ஆண்டான்ட்டு இவர் சொல்லும்போது அவர் அர்த்தம் சொல்லுவார். அர்த்தம் சொல்லும்போது அர்த்தம் இப்படி கூட இருக்கலாமே, திருவாய்மொழியில அர்த்தம் இப்படி கூட இருக்கலாமே அப்படின்னு ராமானுஜன் சொல்லுவாராம். குருட்ட போய் அர்த்தம் இப்படி இருக்கலாங்க சுவாமி, இப்படிதான் ஏன் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா சொல்றவாளுக்கு இப்படி இருக்கும். நான் இதை பார்த்து சொல்லிட்டு இருக்கேன், நான் எங்க ஆச்சாரியர் சொன்னதை சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன குறுக்க எத்தையோ வந்து சொல்றீங்க அப்படின்னு சொல்லணுமோ இல்லையோ. அந்த மாதிரி ஆயிடுது. திருமாலை ஆண்டான் இடத்துல ராமானுஜர் காலக்ஷேபம் பண்ற போது அவர் சில விஷயங்களை சொல்ல அது கொஞ்சம் பிணக்கு ஏற்பட காலக்ஷேபத்தை நிறுத்திட்டார், வாண்டான்னு தான். அதுக்கப்புறம் திருக்கோட்டியூர் நம்பிகள் வந்து அந்த திருமாலை ஆண்டான் இடத்துல சொல்றார், இல்லே ஆளவந்தார் இப்படித்தான் காலக்ஷேபம் பண்ணிருப்பார், அந்த காலக்ஷேபத்துல சொன்ன அர்த்தத்தை தான் ராமானுஜர் சொல்லிட்டு இருக்கார், அவர் ஏதோ உம்மிடத்துல காலக்ஷேபம் கேட்டுத்தான் தெரிஞ்சுக்கணுங்கிறது இல்லை, எல்லாத்தையும் அறிந்தவர், ஆதிசேஷ அவதாரம், அவர் லோகத்துல மக்களுக்கு தெரியணுமேங்கிறதுக்காக உபதேசம் வாங்கிட்டு இருக்கார். அவ்வளவே. சாந்தீவனிடத்துல கண்ணன் காலக்ஷேபம் கேட்டானே அது தெரியாததை கேட்டுக்கிறதுக்காக போய் காலக்ஷேபம் கேட்டாரா? இல்ல, சர்வஜனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் இந்த உலகத்திலே பிறந்தும் நானும் ஒரு சிஷ்யனா ஒரு ஆச்சாரியரிடத்துல கேட்டுண்டாத்தான் உலகத்துல இருப்பவர்கள் ஆச்சாரியரிடத்துல சிஷ்யர்கள் போய் கேட்கணுங்கிற அந்த ஒரு நியதி ஏற்படும். அதுக்காக உலகத்தோருக்கு காண்பிப்பதற்காக அவர் பண்றாரே தவிர அவருக்கு தெரியாததை தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்ல அப்படின்னு அவருக்கு உபதேசம் பண்ணார். அதனாலதான் சூளுறவு கொண்டேன், அதாவது என்ன சொன்னா சுற்றி கிடந்தேனோ திருமாலை ஆண்டானை போலே. அதனால திருமாலை ஆண்டானுக்கு அப்புறம் ராமானுஜர் மேல ரொம்ப ஈடுபாடு ஏற்பட்டு திருமாலை ஆண்டானும் எம்பெருமானாரும் திருவாய்மொழியினுடைய அர்த்தங்களை கேட்பதுல 2 பேரும் பின்னி பிணைந்திருந்தார்கள். இவர் ஒரு அர்த்தம் சொல்லுவார், அவர் அர்த்தம் சொல்லுவார். இப்படி இதெல்லாம் ஐதீகங்கள் அப்படின்னு. ஐதீகம் என்னென்ன ஐதீகம், இந்த பாசுரத்துக்கு என்ன ஐதீகம், இந்த பாசுரத்துக்கு என்ன ஐதீகம் அப்படின்னு பல ஐதீகங்கள் இந்த வியாக்கியானங்கள்ல படிக்கிற போது இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா இந்த ஆச்சாரியர்கள் 2 பேர் பேசிட்டு இருக்க பாருங்க, பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தோம்னா அதுவே நம்மளுடைய வாழ்க்கைக்கு எத்தனையோ நல்லதை செய்யும். அதை கேட்டோம்னா ஓ இப்படி கூட ஒரு பாவனை இருக்குமா, நமக்கெல்லாம் அது இல்லவே இல்லையே, அவா எப்படி இதெல்லாம் தோணிச்சு. அவளுக்கு வேற நேரமே இதே 24 மணி நேரம் தான் அவளுக்கும் காத்தா. அவளுக்கு இன்னைக்கு இன்னும் குறைச்சல், 6 மணிக்கு அப்புறம் இருட்டா இருக்கும், விளக்க வச்சுதான் பண்ணணும். அது ரொம்ப கட்டம். நமக்காவது விடிய பண்ணலாம். ஆனா அவர்களுக்கு கொடுத்து 24 மணி நேரத்துல எத்தனை உயர்த்தியாக அவர்கள் செய்து போந்தார்கள். எப்ப பார்த்தாலும் எழுதுறா, எப்ப பார்த்தாலும் சொல்றா, எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டே இருக்கா, உபதேசம் பண்ணிட்டே இருக்கான். அன்னைக்கு சொன்ன 1000 வருஷத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய உபதேசத்தை இன்னைக்கு நம்ம சொல்றோம். அப்ப அதைத்தான் சொன்னா, சுற்றி கிடந்தேனோ திருமாலை ஆண்டானை போலே, சூளுறவு கொண்டேனோ திருக்கோட்டியூர் நம்பியை போலே. சூளுறவு கொண்டேனோ, ஏன்னா இந்த உபதேசங்கள் பண்றதுங்கிறது திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம் தான். சூளுறவுன்னா தனியா இருப்பான். அவர்கள் ஒருத்தர் சொல்லுவான், ஒருத்தர் கேட்பான், அவ்வளவுதான். இந்த திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை சொல்றதுக்கு ராமானுஜரை 18 தடவை திருக்கோட்டியூர் வர சொன்னார். திருக்கோட்டியூர் நம்பிகள் 18 தடவை நடந்தே போனார். ஒரு தரம் போனார், உமக்கு இந்த அனுஷ்டானங்கள்லாம் இல்லை, போயிட்டு வரோம், அதை சம்பாதிச்சுட்டு வரும் அப்படின்னுட்டார். திரும்ப போனார். இதே மாதிரி 18 தடவை போயிருக்கணும்னா எப்படி ஒரு 2 வருஷத்துக்கு மேலே இருக்காது. ஒரு தூரம் போயிட்டு வந்தோம்னா 18, இங்கேருந்து எவ்வளவு மைல் இருக்கு, 100 மைல் இருக்கு. ஸ்ரீரங்கத்துக்கு திருக்கோட்டியூருக்கு 3 மைல். ஒரு தூரம் போயிட்டு வந்தோம்னா 1 மாசம் ஆயிடும். அதுக்கப்புறம் எத்தனை தரம் போகுது, அப்புறம் திரும்ப ஒரு தரம் போவார். இப்படியே 18 முறை போய் 17 முறை போய் 18வது தடவை தான் அவருக்கு என்ன சொன்னார், தண்டத்தோடும் பவித்திரத்தோடும் மட்டும் வாங்கும். தண்டம் பவித்திரம்னா ஒரு யதி ஒரு சன்னியாசின்னு சொன்னா கையில ஒரு குச்சி தண்டம், 3 திருதண்டம்னு பேர். அதுக்கு தான் திருதண்டி ஜீயர்னு சொல்றாங்க. சித்து அஜித்து ஈஸ்வரன் 3 சேர்ந்து பின்னி பிணை கட்டப்பட்டிருக்கு. அப்புறம் மேல வெள்ளை கொடிடுவோம். சாத்விகர்களாக இருக்கின்ற அப்படின்னா, சாதுக்களாக இருக்கின்ற அப்படின்னா வெள்ளை கொடி இருக்கும். அப்படி இருக்கிற போது இதுக்குதான் தண்டம்னு பேரு. அப்புறம் பவித்திரம், கையில பவித்திரம் போட்டு இருக்கணும். பவித்திரம்னா மோதிரம் இல்லை, பவித்திரம்னு சொல்றது தர்பையாலே செய்யப்பட்டதான பவித்திரத்தை சேர்த்து கொண்டு இருக்க வேண்டும். இது எப்போதும் இருக்கணும் அவளுக்கு. இந்த தண்ட பவித்திரங்கள் தான் யஜ்ஞோபவீதம் ஒண்ணும், தண்ட பவித்திரங்கள் ஒண்ணும். இதுதான் வச்சுப்பா, வேற எதையும் தொடமாட்டாங்க. அப்படி இருக்கிறதுனால தண்ட பவித்திரத்தோட மட்டும் மாறும் அப்படின்னு சொல்லிட்டார் ராமானுஜர்கிட்ட. 18வது தடவை போறார். போன போது கூரத்தாழ்வானையும் முதலியாண்டானையும் கூட்டின்னு போயிட்டார். அவர் சொன்னது குச்சி தண்டத்தோட
பவித்திரத்தோட மட்டும் வரும், வேற யாரையும் கூட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா அங்க போய் நிற்கிறார், எனக்கு உபதேசம் பண்ண போகும் கேட்டாரு. அதுக்கு இவர் சொல்றார், நான் உன்னை தண்ட பவித்திரத்தோட தானே வர சொன்னேன் அப்படின்னாரு. ஆமா, அப்படிதான் வந்திருக்கேன் அப்படின்னாரு. இல்லையே, இங்க கூடத்தாழ்வான் இருக்காரே, முதலியாண்டான் இருக்காரேன்னு கேட்டா, இந்த கூடத்தாழ்வான் இருக்கார் இல்லையா, அவர் தான் எனக்கு பவித்திரம், அவர் தான் எனக்கு பவித்திரம். இந்த முதலியாண்டான் இருக்காரே, அவர் தான் எனக்கு தண்டம், அதனாலதான் அவரோட வந்தேன். அதெல்லாம் நான் சொல்லலை, இங்க இருக்கிற பவித்திரம் இங்க இருக்கிற தண்டத்தோட மட்டும்தான் வரணும்னா, அதனால அவர்களை வெளியிலே நிற்க வைத்து ராமானுஜரை மாத்திரம் உள்ள கூட்டின்னு போய் சூளுறவு கொண்டேனோ, மந்திரத்தினுடைய மந்திரத்தையும் மந்திரத்தினுடைய அர்த்தங்களையும் அதிலே செய்யக்கூடிய அனுஷ்டானங்களையும் தனியா உபதேசம் பண்ணார். அப்ப சொல்றார், நீர் முதலியாண்டானுக்கும் கூறத்தாழ்வானுக்கும் இதே போல அவர்களுக்கு இந்த அனுஷ்டானங்கள்லாம் வந்துருத்தான்னு பரீட்சை பண்ணித்தான் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஏன்னா ஒரு மந்திரத்தை பண்ணணும்னா, நான் மாதிரி குளிக்காம சொல்றேன், இல்லை நான் ஏதோ வேற ஏதோ காரியம் பண்ணிட்டு சொல்றேன், இப்படி சொல்றேன்னு சொல்லக்கூடாது இல்லையோ. அப்ப அதுக்குன்னு ஒரு அனுஷ்டானம், அதுக்குன்னு ஒரு நியத்தி உண்டோ இல்லையோ, இன்ன நியாயத்தின்படி இப்படி இப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால அப்படி அவர்களையும் பரிசோதித்து பிற்பாடு அதை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனாலதான் சூழறவு கொண்டேனோ திருக்கோட்டியூர் நம்பியை போலே. இன்னொன்னு, உயிராய் பெற்றேனோ ஊமையை போலே. உயிராய் பெற்றேனோ ஊமையை போலே. ஒரு ஊமன், ராமானுஜர் வாழ்ந்த காலத்துல ஒரு ஊமன் இருந்திருக்கார், வாய் பேச முடியாது. அவர் என்ன மந்திரம் சொல்லுவார்? நம்ம என்ன பெருமாளை பத்தி செய்கிறோம், கோவிந்தாங்கிறோம், மாதவாங்கிறோம், ரிஷிகேஷாங்கிறோம், பத்மநாபாங்கிறோம், சொல்றோம், வாயால சொல்றோம், கண்ணால சேவிக்கிறோம், காதால கேட்கிறோம், இதெல்லாம் பண்ண முடியும். ஆனா அந்த வாய் பேச முடியாதவர் எப்படி பகவானை போய் பிரார்த்தனை பண்ணும்? சேவிக்க முடியாது, கைகளால சொல்ல முடியும், மந்திரங்கள் சொல்ல முடியாது, பாசுரம் சொல்ல முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா அது நம்ம ஒரு யோகத்தை பண்றதுக்கு அது ஒரு தடங்கள் தானே. அதனால ராமானுஜரை பார்த்து கேட்டார், நான் பெருமாளை போய் சேரி அப்படின்னு கேட்டிருக்காரு. அவருக்கு தெரியல, நான் எப்படி போவேன்னு தெரியலையே, எனக்கு என்ன கதி கிடைக்குமோ தெரியவில்லையே, தேவரி தான் எனக்கு ஒரு உபதேசம் பண்ணணும், காதும் கேட்காது, என்ன பண்ணலாம் அப்படின்னு அவர் பார்த்தார். ஊமைய, அந்த வாய் பேச முடியாதவரை கூட்டிக் கொண்டு உள்ளுக்குள்ள போனார். ஏன்னா ஆதிசேஷனுடைய அவதாரம், பகவானிடத்திலே பிரார்த்தித்து ஆரெல்லாம் ஆசையுடையோர்க்கெல்லாம் அரியர்கள் கூறுமின்னு பேசி வரம்பறுத்தார் பின்னு சொல்லுகிறா போலே அந்த ராமானுஜர் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை பெற்றிருந்தபடியினாலே பெருமாளே பார்த்தார், இனிமே இந்த உலகத்தில் ஆரெல்லாம் உமக்கு சம்பந்திகளாக இருக்கிறார்களோ, உம்முடைய அடிவணிந்தவர்களாக ஆரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மோட்சத்தை கொடுக்க வேணும் அப்படின்னு பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கநாச்சி தாயாரும் நம்பெருமாளும் ஏக சன்மாசனத்துல இருக்கக்கூடிய பங்குனி உத்திர தினத்தன்று உமக்கு தத்தம் பார்த்து கொடுத்தோம், யாரெல்லாம் எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்குறது. அதனால்தான் ஸ்ரீவைட்டவர்கள் செய்யும்போது அடியேன் ராமானுஜதாசன் சொல்லியிருக்கேன். அடியேன் தாசன் அப்படின்னா அர்த்தம், ராமானுஜருடைய சம்பந்தம் பெற்றவன் அப்படின்னு அர்த்தம். அடியனுடைய ஆச்சாரியர் அவர் ராமானுஜருடைய சம்பந்தம், அவருக்கு ஆச்சாரியர் சம்பந்தம் அப்படின்னு வர்றதுனால ராமானுஜ சம்பந்தம் எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, அவர் எம்பெருமானிடத்திலே பிரார்த்தித்து நாம் உமக்கு மோட்ச பிரதத்தை கொடுக்கிறோம், இந்த உலகத்துக்கு எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய அதிகாரம் நம்மிடத்திலே உண்டுன்னு சொன்னதுனால அதனாலதான் ராமானுஜதாசன் சொல்றோம். அதனால போனார், உள்ளுக்குள்ள கூட்டின்னு போனார், கதவை சாத்தினார், உள்ளுக்குள்ள போய் ராமானுஜருடைய திருவடி நிலைகளை அவர் தலையிலே வைத்தார். வச்சதுதான் தாமதம், அவருடைய ஆத்ம ஜோதிஷு புறப்பட்டு மோட்சத்தை அடைந்தது. இதெல்லாம் சாவி துவாரத்துல பார்த்துட்டு இருக்காரு கூடத்தாழ்வான். அப்படியே மயக்கம் போட்டு கேள் விழுந்துட்டாராம். நான் ஒரு ஊமையா பிறந்திருக்கிறேன் போல இருக்கே, ராமானுஜருடைய திருவடி நிலைகளை தலையிலே வைப்பதற்கு வாய் பேச முடியாத ஊமையாக பிறந்திருந்தால் இந்த நேரம் நான் பெருமாளே போய் செய்திருப்பனே, நான் ஊமையாக பிறந்திலோமே அப்படின்னு வருத்தப்பட்டாரான் கூடத்தாழ்வான். அதைத்தான் சொன்னார் இடத்திலே, உயிராய் பெற்றேனோ ஊமையை போலே. உயிராய் பெற்றேனே, ஆத்ம ஜோதிஷர் பகவானை போய் சென்றடைவதற்கு எம்பெருமானாருடைய திருவடி நிலைகள் வைத்தார், புறப்பட்டு சென்னாருங்கிற அளவுக்கு அவருக்கு பெருமை உண்டுன்னு சொன்னார். உயிராய் பெற்றேனோ ஊமையை போலேங்கிற அடுத்த வார்த்தை. இன்னும் ஒரே ஒரு வார்த்தை, உடம்பை வெறுத்தேனோ திருநறையூர் நம்பியை போலே. உடம்பை வெறுக்க வேண்டும். ஏன்னா ராத்திரி பொழுது யாரானும் பாம்போட படுத்துக்கோன்னு சொன்னா படுத்துப்படலாம். ராத்திரி பொழுது ஒரு உள்ளுக்குள்ள நம்மளை படுக்க போட்டு, நீங்க நல்லா குளிர் வசதி எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன், ஆனா ஒரே ஒரு பாம்பு மட்டும் உள்ள விடுவேன், படுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னோம்னா விடுவோமா? பாம்போட ஒரு நாள் படுத்துக்கிறதா ஆழ்வார் சொல்றார். ஒரு கூரையில் பாம்பினோடு பயின்றார் போன்னு சொல்றார் ஆழ்வார். ஒரு கூரை, ஒரு வீட்டுக்குள்ள ஒரு உள்ளுக்குள்ள தான் படுத்துட்டு ஒரு பாம்பை உள்ளுக்குள்ள போட்டு படுத்துக்கோன்னு சொன்னா யாராவது படுத்து பாடலாம். அது மாதிரிதான் நம்ம இந்த உடம்போட இந்த உலகத்துல வாழ்வது அப்படித்தான் சொல்றார்.
இருகட்ட ஒரு கொள்ளியிலே ஒரு எறும்பு இருக்கு. ஒரு எறும்பு ஒரு கொல்லிக்கட்டை இந்த பக்கம் எரியுது, இந்த பக்கம் எரியுது. அந்த கொல்லிக்கட்டை எரியிற போது நடுவில் ஒரு எறும்பு மாட்டிருக்குது. இந்த எறும்பு இந்த பக்கம் போகும், இது எரிஞ்சுட்டே வரும், தகிக்கும். உடனே இந்த பக்கம் வரும். இந்த பக்கம் வந்தோடனே இது தகிக்கும். தகிக்கிறதுக்கு நடுவில் பார்த்தோம்னா இது இங்கேருந்து கட 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 கடன்னு எரிஞ்சுட்டே வரும். எரிஞ்சுட்டே வந்து உட்படும். நான் எப்படி இருக்கோம் நம்ம எல்லாம் அப்படின்னா, இருகட்ட கொள்ளி எறும்பு போலே தவிக்கின்றோம். நம்ம எல்லாம் இந்த சம்சார மண்டலத்துல இருக்கக்கூடியது பார்த்தோம்னா, ஒரு பக்கம் இன்பமா இருக்கு, ஒரு பக்கம் துக்கமா இருக்கு. இன்பம் துன்பம் இன்பம் துன்பம் பால துன்பங்கள் இன்பங்கள் படைத்தாய்ன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். இதுவும் அதுவும் ரெண்டு சேர்ந்து படிக்கே அப்படின்னு இப்படித்தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி வாழ்ற போது நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, ரொம்ப நல்லா இருக்கு, சுக்கமா இருக்கே. இப்போ ஒருத்தன் ஒரு புலி துரத்தின்னு வந்துட்டு ஓடுறான், வேகமா ஓடுறான் 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 ஓடுறான், மரத்துல ஏறிட்டான். மரத்துல ஏறினோடனே மேல ஏறி அப்பா புலிட்டு தப்பிச்சாச்சு அப்படின்னு நினைச்சுட்டான். நினைச்சுட்டு அங்க பாக்குறான், மேல பாக்குறான் பெரிய மலைப்பாம்பு. அந்த மரத்துல பெரிய மலைப்பாம்பு மேல, கீழே கல்லையில இருக்கான், அடுத்த கல்லையில மேல பார்த்தா பெரிய மலைப்பாம்பு. அந்த மலைப்பாம்பு பார்த்தா ஐயோ, கீழே புலியை பார்த்துட்டு ஓடி வந்தோம், மேல மலைப்பாம்பு ஓடுது, இது என்னடா பண்றது வாய்ப்புல இருக்குது. அப்புறம் பார்த்தோம்னா இவன் ஒரு சின்னதா ஒரு கயத்துல, இந்த கிளையில இருக்கக்கூடிய ஒரு கயத்துல பிடிச்சுன்னு தொங்கிட்டு இருக்கான். அதை இன்னும் மேல பார்த்தா ஒரு பெருச்சாளி அந்த கயத்தை அப்படியே கடிச்சு கடிச்சு சாப்பிட்டே இருக்கு. அது அருந்ததுன்னா தொபாரம் கீழே விழ வேண்டிதான். கீழே புலி, மேல பார்த்தா மலைப்பாம்பு, இங்க ஒரு பெருச்சாளி இவன் தொங்கிட்டு இருக்கிற கயத்தை பிடிச்சு கட்டிட்டு இருக்கு. அப்ப மேல இருக்கிற ஒரு தேனாடையில இருந்து ஒரு சொட்டு தேன் இவன் நாக்குல விழுந்தது. ஆஹா, என்ன அருமையா இருக்கு, என்ன அருமையா இருக்கு அப்படின்னு அவனா சொல்லுவனா? அப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம் நம்ம எல்லாம். இப்ப இவ்வளவுக்கு நடுவுல நம்ம ஒரு சின்ன ஆனந்தம் கிடைச்சதுன்னா அத்தை ஆனந்தமாக கொண்டாடுகிறோம். சம்சாரம் அப்படிங்கிறது கோரம், அனந்த கிளேசபாஜனம்னு சொல்லப்படுகிற அத்தனை துக்கங்களோடு இருக்கோ இல்லையோ. இப்பதான் என்ன சொல்றா, உடம்ப வெறுத்தேனோ. திருநறையூர் நம்பின்னு ஒரு சுவாமி இருந்தார். தொட்டியம் திருநாராயணபுரம், இங்கேருந்து போனோம்னா நாமக்கல், நாமக்கல் தான் தொட்டியம். தொட்டியத்துல வேதநாராயண பெருமாளுடைய சன்னிதி இருக்காங்க. பெரிய பெருமாள் சேனத்துல வேதம் 4 வேதத்தையும் தன்னுடைய தலைக்கு அதாவது தலானையை வச்சுன்னு சாய்ச்சிட்டு இருக்கார். வேதநாயகி தாயார் உண்டு, வேத நாராயண பெருமாள் அவருக்கு பேர். தொட்டியம் திருநாராயணபுரம்னு சொல்லுவா. மேலக்கோட்டை திருநாராயணபுரம் ஒண்ணு, தொட்டியம் திருநாராயணபுரம் ஒண்ணு. அங்க திருநறையூர்னு ஒருத்தர் இருந்தா, பெருமாள் எழுந்துள்ளிருக்கா, உற்சவமூர்த்தி எழுந்துள்ளிருக்கா. அந்த இடத்துல அப்பெல்லாம் கூரையா தானே இருக்கும், மண்டபமா கட்டடமா இருந்திருக்காது, கூரையா இருந்திருக்கு. அங்க ஆரோ விஷமிகள் நெருப்பு வச்சு விட்டான். பெருமாள் மேல நெருப்பு விழுந்து. நெருப்பு விழுந்த உடனே இவர் பெருமாளுக்கு என்ன ஆயிடுமோ அந்த சயன திருக்கோலத்தில் இருக்கிற பெருமாள் இருந்துட்டா நேர போய் அவர் விழுந்தார். பெருமாள் மேல அவர் விழுந்தார். விழுந்து பெருமாளை கட்டுட்டார். பெருமாளுக்கு என்ன ஆயிடுமோ, திருமேனி பெருமாள் திருமேனிக்கு என்ன ஆயிடுமோன்னு அந்த பெருமாள் திருமேனியை கட்டிட்டார். இவருடைய பத்தினி இருக்காளோ, அவ என்ன பண்ணா, என்னுடைய பர்த்தாவுக்கு என்ன ஆயிடுமோன்னு அவர் திருமேனியில விழுந்து அவ கட்டிட்டார். பிள்ளை இருந்தான், அப்பாவுக்கு அம்மாவுக்கு என்ன ஆயிடுமோன்னு அவன் விழுந்து கட்டினான். எல்லாரும் ஒருத்தர், கீழே பார்த்தா பிள்ளை, மேல பார்த்தா பத்தினி, அதுக்கு மேல பார்த்தா அப்பா, 3 பேரும் பெருமாள் திருமேனியில கட்டின்னு கிடக்கா. இப்போ யாருக்கு முதல்ல மோட்சம்னா, பிள்ளைக்கு முதல்ல மோட்சம், 2வது தர்மபுத்தினிக்கு, 3வது தான் இவர். ஏன்னா ஒரு பாகவதனுக்கு என்ன ஆயிடுமோன்னு இவர் அவருடைய திருமேனியை ரட்சிக்கிறதுக்காக விழுந்தாரோ இல்லையோ, முதல்ல அவருக்கு. அம்மாவை ரட்சிக்கிறதுக்காக பிள்ளை விழுந்தாரோ இல்லையோ, அவருக்கு முதல்ல. கடைசியா பகவானை பத்தினதான அவருக்கும் மோட்சம் கொடுத்தான் பெருமாள். 3 பேருக்கு மோட்சம் கிடைச்சது பெருமாள் திருமேனியோட போய் சேர்ந்துட்டான். அப்ப உயிரை வெறுத்திருந்தா தானே அது பண்ண முடியும். அதான் சொல்றாங்க இங்கே, உயிரை வெறுத்தேனோ திருநறையூர் நம்பியை போலே உடம்பையே வெறுத்தார். இந்த உடம்பு எம்பெருமானாலே கொடுக்கப்பட்டது, எம்பெருமானுக்கு திருப்பி கொடுக்க வேண்டும் என்பதற்காக உயிரை வெறுத்து கொடுத்தவர்கள்ங்கிற பெரியோர்கள் தான் முன்னோர்கள் அப்படிங்கிறதோட இன்றைய தினம் நிறுத்தி கொண்டு மேலே சொல்ல வேண்டிய அர்த்தங்கள் அடுத்த நாள் விண்ணப்பம் பண்ணுகிறேன். இப்பொழுது பாசுர அனுசந்தான். உங்கள் புடக்கட தோட்டத்துவாவியுள் செங்கல் நீர்வாய் நிகழ்ந்தாம்பல்வாய் கும்பினான் செங்கல் கொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போகின்றார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாட ஏலோ ரம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.